அன்பான அன்பான தோழர்களே, அனைவருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 11 நாட்களுக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். ஏதோ ஒரு வெற்றிடம் உருவான ஒரு எண்ணம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அது இன்று நிறைவேறப் போகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று 303வது மெய்நிகர் மேடை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதில் நம்முடைய அருமை தம்பி ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குனர், நல்ல பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர் சாகுல் சலீம் அவர்கள் இணைய மோசடிகளும் மெய்நிகர் கைதுகளும் என்ற புதுமையான தலைப்பில் கருத்துரை தர உள்ளார்கள். அதே போன்று தமிழ்த்தாய் வாழ்த்து நான் பாடுகின்றேன். இசைப்பாடலை பாட அன்பு பாட்டுக்குயில் அன்பு தம்பி விக்டர் அவர்கள் வந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க அன்பு தோழர் செல்வி மனோ அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை பற்றி இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. நாம் எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் மூலம் நன்கு அறிந்த ஒரு அன்பு தோழர் சிங்காரவேல் பற்றி நம்மிடையே உரை நிகழ்த்தியுள்ளார்கள். சிறந்த பேச்சாளர். அவர்கள் ராஜபாளையத்தை பிறப்பிடமாக கொண்டாலும் அவர்கள் தற்போது சென்னையிலே வசிக்கின்றார்கள். பெண்களின் வளர்ச்சியை மையப்படுத்தி மனிதி என்ற ஒரு மாபெரும் புரட்சிகர அமைப்பை நடத்தி வருகின்றார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி தரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய தோழர்களுக்கு வணக்கம். தோழர் சொன்ன மாதிரி முக்கியமான பணியாக தோழர் கங்கா மற்ற தோழர்களும் சென்றிருந்ததுனால நம்மளுடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியில இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை ஒரு 2-3 நிகழ்வுகள் நம்ம நிறுத்தி வைக்கப்பட்டு நடத்துறோம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் எல்லாருக்குமே அது எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் தோழர்கள் கலந்து கொண்ட நிகழ்வும் ரொம்ப அது முகநூல் பக்கத்துல தோழர் பகிர்ந்துருந்தாங்க. அதுவும் எவ்வளவு முக்கியமான நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கிறது. மீண்டும் இனி ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய நிகழ்வுகள், சிங்காரவேலு தத்துவ பள்ளியோட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். இன்றைய நிகழ்வுடைய முதல் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தோழர் ஜார்ஜ் அவர்கள் பாடுவாங்க. நம்ம அனைவரும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துமாறு அனுபவிக்கிறேன். அன்பான தோழர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லோரும் வீடியோவை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு கிடை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். ஜார்ஜ் அவர்களுக்கு நன்றி. அவருடைய தமிழர் தாயக நாள் கொண்டாட்டமாக நவம்பர் 1ஆம் தேதி நம்ம அனைவரும் கொண்டாடணும். இந்த நேரத்துல இந்த தமிழ் தாய் வாழ்த்தை கேட்கறது எனக்கு கூடுதலாக ஒரு உணர்வு மேலிட்டதாக இருக்கிறது. அடுத்ததாக இசைப்பாடல், கன்னியாகுமரி முகாமிலும் சரி, பல்வேறு மேடை நிகழ்வுகளும் சரி, கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாட்டு மக்களும் என்னை போன்றவர்களும் ரொம்ப ரசித்து கேட்கக்கூடிய அன்பிற்கினிய இளம் தோழர் விக்டர் அவர்களுடைய இசைப்பாடல். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு குணசேகரனோட பாட்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு. இன்னும் 60 வருஷம் ஆனாலும் இதுதான் நிலைமை. விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது. 30 வருஷம் ஒளச்சொளச்சி முக்காப்படியும் மிஞ்சலே
நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழியில்லே. 30 வருஷம் அண்ணன்னே, 30 வருஷம் உழைச்சுழைச்சி முக்காப்படியும் மிஞ்சல. நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்ல. 30 வருஷம் உழைச்சுழைச்சி முக்காப்படியும் மிஞ்சல. நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்ல. ஆத்தா மாறி அம்மனுக்கு நாடு வெட்டி பொங்க வச்சேன். ஆத்தா மாறி அம்மனுக்கு நாடு வெட்டி பொங்க வச்சேன். ஐயப்ப சாமி அருளுக்காக 5 வருஷமா மாலையிட்டேன். ஐயப்ப சாமி அருளுக்காக 5 வருஷமா மாலையிட்டேன். அப்பன் பழனி ஆண்டவனுக்கு அடிச்ச மொட்டை 3 தரம். அப்பம் பழனி ஆண்டவனுக்கு அடிச்ச மொட்டை 3 தரம். அடிச்ச மொட்டையும் போதாதுன்னு எடுத்த காவடி எழுதறோம். அடிச்ச மொட்டையும் போதாதுன்னு எடுத்த காவடி எழுதறோம். 30 வருஷம் அண்ணன்னே, 30 வருஷம் உழைச்சொழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா. மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்ல. ஆத்தாசத்த இளவுக்கு எங்க ஆடு 10 குறைஞ்சது. ஆத்தாசத்த இளவுக்கு எங்க ஆடு 10 குறைஞ்சது. அப்புறம் புள்ள சமஞ்சதுக்கு மிச்சம் இருந்ததும் கழிஞ்சது. அப்புறம் புள்ள சமஞ்சதுக்கு மிச்சம் இருந்ததும் கழிஞ்சது. அம்மா எந்த நேரம் பார்த்து பெத்தது என்னைய பெத்தாளோ. எங்க அம்மா எந்த நேரம் பார்த்து பெத்தது என்னையும் பெத்தாளோ. சும்மா யாரையும் சொல்லக்கூடாது, சுக்கிர தசையும் நமக்கில்ல. சும்மா யாரையும் சொல்லக்கூடாது, சுக்கிர தசையும் நமக்கில்ல. 30 வருஷம் அண்ணன்னே, 30 வருஷம் உழைச்சொழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா. மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்ல. கந்து வட்டிக்கு கடனை வாங்கி கருப்பசாமிக்கு பொங்க வச்சேன். கந்து வட்டிக்கு கடனை வாங்கி கருப்பசாமிக்கு பொங்க வச்சேன். சந்து பொந்தெல்லாம் சுத்துறேனே சாமிய காணோ உதவிக்கு. இந்த ஊரு சந்து பந்தெல்லாம் சுத்துறேனே சாமிய காணோ உதவிக்கு. சாமிய நம்பி கெட்டது பாதி, பூமிய நம்பி கெட்டது பாதி. சாமிய நம்பி கெட்டது பாதி, பூமிய நம்பி கெட்டது பாதி. சாமி கெடுத்ததா பூமி கெடுத்ததா, இல்ல இந்த ஆசாமி கெடுத்தது சொல்லுங்களே. 30 வருஷம் அண்ணன்னே, 30 வருஷம் உழைச்சொழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா. மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்ல. 30 வருஷம் உழைச்சொழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா. மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு தணறுது வழி இல்லே. நன்றிண்ணே. நன்றி தோழர் விக்டர். உங்களுடைய பேராசிரியர் அன்பிற்குரிய தோழர் குணசேகரனுடைய ஒவ்வொரு பாடல் வரியும் நம்மளுடைய மனசை கணக்க செய்யும். அதுவும் உங்களுடைய உணர்ச்சி மிகுந்த இந்த குரல்ல உண்மையிலேயே நிறைய பேருக்கு நமக்கு மனது கலங்கிதான் இருக்கு. அத்தனை ஒரு ஆழமான ஒரு வரிதான். இதே மாதிரியான மக்களுடைய அவல நிலைய கூட்டுற மாதிரிதான் இன்றைக்கு நம்ம பேசுகிற ஒரு விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்த நம்முடைய பணத்தை, நிம்மதியை தொலைக்கிற விஷயங்கள் வந்து தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்றதா நம்முடைய இன்றைக்கு பேசு பொருளா இருக்குது. பொதுவாவே வந்து மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் வரும்பொழுதும் நம்மளால வந்து கற்பனை செய்து முடியாத அளவுக்கு அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கும். காய்ச்சலாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் காய்ச்சலாக சென்று கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று தருணத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். முதலாக கண்டுபிடித்த சக்கரம் தான் மிக வேகமாக அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு மனித சமூகத்தை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா இந்த இணையம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த இதனுடைய பயன்பாடு, இந்த கண்டுபிடிப்பு தான் இருக்குது அப்படின்னு பாக்குறேன். எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, ஒன்னொன்னும் அது வந்து
மனிதர்களுக்கு எந்த வகையில பயன்படும் அப்படின்னா, இது பிராணமா? ஆமா, பிரான் தானே சாமி. அது யாரோட கைகள்ல அந்த தொழில்நுட்பம் வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் அதனுடைய பயன்பாடு என்பது வந்து இருக்குது. மக்களுக்கு அதிக அளவுல அது பயன்பாடுதான். மக்களுடைய உழைப்பு ஆற்றலை குறைப்பதற்கு, மக்களை மகிழ்வோட வைப்பதற்கு, மக்களை வந்து வாழ்வதற்கான விஷயங்களை அது கொடுக்குதா, இல்ல மேலும் மேலும் அவர்களை வந்து வேறு ஒரு திசை நோக்கி திருப்புதா, அவர்களை வந்து துயரப்படுத்துதா அப்படின்றது வந்து ஆட்சியாளர்கள் யார் இருக்காங்க, கண்டுபிடிப்பாளர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் யார் கையில இருக்குது அப்படின்றதெல்லாம் இணைஞ்சதான் அந்த விஷயம் இருக்கு. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உருவாகும் பொழுதும் அப்படித்தான் இன்றைக்கு இந்த இணையம் என்பது வந்து மிக குறிப்பாக நம்ம ஜீவானாவா சிந்தனைகளோட தொடக்கத்தையே நம்ம சொல்ல முடியும். பெருந்தொற்று காலத்துல, கோவிட் பெருந்தொற்று காலத்துல எல்லாரையுமே அதுக்கு முன்னையே வந்து நம்முடைய விரல் நுனியில அந்த உலகத்தை இணையம் கொண்டு வந்தாலும் அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு மிக பயனுள்ள வகையில இந்த இணையம் இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கும் வரைக்கும் அது வந்து நம்மளுடைய மனித உழைப்பை சேமிக்கிறதுக்கு, மனித உழைப்பை வந்து குறைவாக பயன்படுத்துவதற்கு, அவனோட உழைப்பை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி பல்வேறு விஷயங்கள்ல அவரோட உழைப்பை வந்து செலுத்துவதற்கு, நேரத்தை செலுத்துவதற்கு பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து இந்த இணையவழி மோசடிகள் என்பது வந்து மக்களை வந்து சிக்கலுக்குள்ளாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை, பணத்தை வந்து இழப்பதற்கு இணையவழி மோசடி மூலமா பணத்தை இழக்கிறோம். இன்னொன்று வந்து நம்மளுடைய நிம்மதியை இழக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும், மார்பிங் பண்ணி மிக குறிப்பாக பெண்களை, குழந்தைகளை, அவர்களோட உயிரிழப்பு வரைக்கும் வந்து அதை வந்து கொண்டு செல்ற இணைய மோசடிகளை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து குறிப்பாக வந்து அரசு எப்படி வந்து இணைய வழியாக மோசடி செய்து செயல்பாட்டாளர்களை, மனித உரிமையாளர்களை, ஜனநாயகவாதிகளை வந்து எப்படி அச்சுறுத்துகிறது, அவர்களை எப்படி வந்து சிறைப்படுத்துகிறது. இன்னும் சொல்லணும்னா நம்ம சமீபமாக பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கூட நமக்கு தெரியும், ஸ்டேன்சாமியோட இறப்பாக இருக்கட்டும், சமீபமாக அன்பிற்கினிய பேராசிரியர் போல சாய்பாபா அவர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டது அப்படின்னா அவருடைய மின்னஞ்சலை அரசே வந்து ஹேக் பண்ணி அதுல வந்து அரசுக்கு எதிராக சதி செய்த விஷயமாக பல்வேறு மின்னஞ்சலை அவங்களுக்கு அரசே அவர்களுடைய மின்னஞ்சலுடைய அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் திருடி செஞ்ச விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ பல்வேறு வகை இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு 2-3 நிமிஷத்துல என்னோட தலைமையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலா எனக்கு இதுல வந்து ரொம்ப நுணுக்கமாக தெரியாது, அதனோட விஷயங்கள் எல்லாம் தெரியும். கங்கா தோழர் அவர்கள் வந்து இந்த தலைப்புல நீங்க பேச முடியுமான்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் வந்தது, நமக்கு இதுக்கு தொழில்நுட்பமாக இது குறித்து நமக்கு நிறைய தெரியாதுன்னு. ஆனா தோழருக்கே நான் அப்ப கூட அந்த செய்தியை பகிர்ந்துக்கல. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடிதான் ஒரு இணைய வழி மோசடிக்குள்ள என்னை இழுத்துட்டு போன ஒரு முயற்சி நடந்தது. ஆனா செய்யுது டெலிபதியா தோழருக்கு தெரிஞ்சிருச்சா, அதனாலதான் நம்மகிட்ட இதை வந்து கேக்குறாங்களா அப்படின்னு. இந்த வழக்கம் போல ஒண்ணு வரும் இல்லைங்களா, அதாவது உங்க பேர்ல நார்கோட்டிக்ஸ் பொருள்கள், அன்ஆத்தரைஸ்டு பாஸ்போர்ட், அப்புறம் லேப்டாப், போன்ஸ் எல்லாம் வந்து இங்க இருந்து தைவானுக்கு கொரியர்ல அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்குது, நீங்க அனுப்புனீங்களா அப்படின்னு ஒரு கொரியர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு அந்த ஒரு போன் வரும்போது முதல்ல ஒரு டிஜிட்டல் வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த கஸ்டமர் கேரோட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி எல்லா விதமான தொழில்நுட்பத்துல ஆக சிறந்து மக்களோட சிறிது கூட சந்தேகம் வர இல்லாத அளவுக்கு தான் எனக்கு அந்த போன் வந்தது. அதுக்கப்புறம் உங்களை மும்பை சைபர் கிரைமோட இணைக்கிறோம், நீங்க அவங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, நீங்க பண்ணல இல்ல, அதனால நீங்க தைரியமா பேசுங்க அப்படின்னு வந்து அவர் பேசினாரு. சைபர் கிரைம்ல இருந்து ஒருத்தர் பேசுற மாதிரி பின்னணி ஒலிகள் எல்லாமே மிக சிறப்பாக, அது ஒரு சைபர் கிரைம் ஆபீஸ் மாதிரியான ஒரு செட்டப்போட வீடியோ கால், அது நீங்க வந்து ஆடியோ மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நீங்களும் வீடியோல வாங்கணும் வீடியோ கால் வந்தது. முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல நானும் அதுல ஏதோ சில உண்மைகள் இருக்கும்னு போனேன். அதுல எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்குல்ல, நம்ம இது செய்யல, நம்ம இதுக்கு வந்து கைதாக மாட்டோம், கைதானாலும் என்ன அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு ஓடிடுச்சு. அது ஃப்ராடுன்ற இடத்துல இல்லை, ஏன்னா வீடியோ கால் வரும்போது அப்ப கொஞ்ச நேரம் ஆக ஆகதான் அதை நம்ம விரிவா நான் இப்போ சொல்றதற்கான ஒரு நேரத்துல இல்ல.
அவங்க பேசுற விஷயம், அதாவது யாருக்கு அனுப்புறோன்ற அந்த நீங்க யாருக்கு அனுப்புனீங்க அந்த அட்ரஸ், அவங்களோட போன் நம்பர், தைவான்ல இருக்க எல்லாமே கொடுத்தாங்க. எங்க இருந்து மும்பைல அனுப்பணும் அந்த முகவரி, அவங்களுடைய போன் நம்பர். நான் அப்பதான் ஒரு சில கேள்விகள் நான் கேட்டேன். அந்த போன் நம்பர் இருக்குல்ல, என்னோடது வந்து, ஏன்னா எனக்கு அவங்க சொன்ன பேர் வேற, நம்பர் என்னோட போன் நம்பர் தான். ஆதார் நம்பர் வரைக்கும் அவங்க வந்து சரியா வந்து சொல்றாங்க. நான் ஆதாரை எங்கேயுமே பயன்படுத்துறதுல ரொம்ப காலமா நான் ஆதாரே எடுக்காம இருந்தேன். அப்புறம் அந்த அரசு கொடுத்த நெருக்கடியில தான் அது எல்லாமே சரியா சொல்றாங்க. ஆனா ஏன்னா ஆன்லைன் வர்த்தகத்துல நான் பெரும்பாலும் புக் பண்றதோ செய்யறதோ பெரும்பாலும் செய்யறது இல்ல, தவிர்க்க முடியாது தவிர. என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க வந்து என்னோட போன் நம்பர் பயன்படுத்துவாங்க. அவங்க பேர் வேற, அந்த பேரை சொல்றாங்க, என்னோட போன் நம்பரை சொல்றாங்க. நான் அந்த பேர் என்னோட நண்பர் பேர் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்னோட பேர் அது இல்லைங்க அப்படின்றத மட்டும் நான் ஆணித்தரமா சொல்லிட்டேன். அது என்னோட பேர் இல்லை இல்லையா, அவங்க என் பேரை சொல்லல. இதன் மூலமா அப்புறம் என்னோட ஆதாரை திருடி பண்ணாங்க. நீங்க இதோட கான்சிக்வன்ஸ் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும், சைபர் கிரைம் என்னை மிரட்டுது. அப்ப நான் வந்து அதுக்குள்ள ஓரளவு சுதாரிச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு நான் இன்னமும் முழுசா சுதாரிக்கல, ஒரு தெளிவு இல்லை. ஆனா பயம் இல்லை, கைதானாலும் பயம் இல்லைன்றதுல மட்டும்தான். அப்ப நான் சொல்றேன், என்னோட ஆதார் என்ன வந்து திட்டப்பட்டிருக்கு, ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த கான்சிக்வன்ஸை சந்திக்க வேண்டியது இந்திய அரசு. அதுதானே என்னோட ஆதாரை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அது இன்னொருத்தர் திருடுற அளவுக்கு இது நடக்குதுன்னா அவங்கதான் வந்து இதுல வந்து முதல் தரப்பினரா நிக்கணும் அப்படின்றத சொன்னாலே, அவங்களுக்கு நம்மளை புரிஞ்சு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா நான் கேக் பண்றாங்கன்றத கேக் பண்ணிதான் நீங்க எடுத்திருக்கீங்க, நீயே ஒரு ஃப்ராடு அப்படின்னு போனவொடனே இந்த கண்டிப்பா வந்து துண்டிச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இணையவழி மோசடியில முதல்ல அவங்க பயன்படுத்துற ஆயுதம் நம்மளோட பயம், பதட்டம், பேராசை. இந்த மூணுதான் மிக முக்கியமா இருக்குது. பெண்களை வந்து கூடுதலாக மார்பிங் பண்ணி அவங்களை அச்சுறுத்துறது. இந்த 4 மூலமாகத்தான் இன்றைக்கு வந்து இந்த இணையவழி மோசடி என்பது வந்து நடத்தப்படுது. கூடுதலாக அடுத்து வந்து சமீபமா தோழர் அவங்க அந்த நம்ம தலைப்புல கொடுத்துட்டு மாதிரி மெயினுக்கா உங்களை வந்து கைது செய்யறோம், நீங்க எங்கேயும் விட்டு போக முடியாது, உங்களை டிஜிட்டலா வந்து கைது செஞ்சு அப்படின்னா ஒன்றே வந்து இன்றைக்கு வரைக்கும் சட்டபூர்வமாக இல்லைன்றத அரசு சொல்லுது. ஆனாலும் இதுல வந்து ரொம்ப தேவையானது என்னன்னா, கூடுதலான விழிப்புணர்வை இன்றைக்கு வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஏன் இதுக்கு கூடுதலா விழிப்புணர்வு வேணும்னு சொல்றேன்னா, ஏதோ ஒரு இடத்துல சமூக புழக்க வழக்கத்துல வெறுமன வீடு வேலை என்று மட்டும் இல்லாம இருக்கிற என்னை போன்ற நபர்களே கூடுதலான நேரம் கழிச்சு, ஏன்னா பயம் என்றது மட்டும்தான் எனக்கு அதுல ஒரே ஒரு பணத்தை இழக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருந்ததே இல்லையா. இது பொய்யா இருக்கும் அப்படின்றது எனக்கு முதல்ல தோணவே இல்லை, ஃப்ராடுன்றது தோணவே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களால் அதை வந்து செய்ய முடியுது அப்படின்னா அரசு இது குறித்தான கூடுதல் விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். தொடர்ந்து வந்து அனைத்து ஊடகங்களையும் தொலைக்காட்சியில வருகிறார்ல இணையதளம், எல்லா ஊடகங்களையும் செய்தித்தாளையும் அரசு வந்து தினந்தோறும் இது குறித்தான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பரப்புரை வந்து அரசுக்கு செய்யப்படும் போது மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். 2023-24 நிதிய ஆண்டுக்குள்ள மட்டுமே பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் பணம் வந்து மோசடியாக இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 200-700 வங்கிகள் அவங்க அந்த வங்கி பேரை பயன்படுத்தி மோசடிகள் வந்து நடந்திருக்குது. மோசடிக்கு உள்ளானவர்கள் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமீபம் அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். படித்தவர்கள், தொழில்நுட்ப இணைய தொழில்நுட்பத்தை பத்தின அறிஞ்சவங்க, மருத்துவர்களா இருக்காங்க, பெரும் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள், அரசு அலுவலகர்களாக இருக்கிறார்கள். அவங்க எல்லாமே வந்து பல லட்சக்கணக்கான ஒவ்வொருத்தரும் பல லட்சங்கள் இது இழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வரும்போது, அப்போ இது குறித்தான ஒரு விழிப்புணர்வை அரசு வந்து முழுவீச்சாக வந்து செய்ய வேண்டிய தேவை ஒண்ணு வந்து இருக்கு. அப்புறம் அரசு இந்த மோசடியில ஈடுபட்டு நம்ம ஸ்ரேன்சாமி, சாய்பாபா, இன்றும் கூட பீமா குரான் வழக்குல உள்ள இருக்கிற எல்லாருக்குமே இது பொய்யா ஒண்ணு பண்றத வந்து நம்மை போன்ற சமூக அக்கறை உள்ள ஜனநாயகத்தின் மீற நம்பிக்கை உள்ள நம்ம வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வையும் இவர்கள் எப்படி குற்றம் பண்றாங்களோ, ஆனா அரசே எப்படி வந்து இந்த மாதிரியான மோசடியில ஈடுபடுது என்ற பரப்புரையில நம்மளும் ஈடுபட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதாதான் இது குறித்து வாசிக்கும் பொழுதும் நான் இந்த மாதிரி மோசடிக்குள்ள உள்ள இழுத்து செல்லப்படுற அந்த முயற்சியின் போதும் அந்த முயற்சியின் போது எனக்கு தோன்ற ஒரு விஷயமாக இருந்தது. இந்த பயமும் எவ்வளவு நம்ம படித்திருந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்ப அறிவு இருந்தாலும் பயம் என்பதை, பதட்டம் என்பதை, பேராசை என்பதை
நம்மளால நீக்கிக் கொள்ள முடியாத அறிவு தான் நமக்கு இந்த சமூகமும் இந்த கல்வியும் கொடுத்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது இன்னொரு பக்கம் வந்து அஹ் கொஞ்சம் அவமானமாவும் இருக்கு, கொஞ்சம் கோபமாவும் இருக்குது, ஆஹ் சங்கடமாவும் இருக்கு. இப்படியான ஒரு கல்வி சூழல்களுக்குள்ளதான் நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்ப இது எல்லாம் ஒட்டுமொத்தமாகவே நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனைத்து வித தொழில்நுட்பமும் மனிதன் வந்து எவ்வளவு பெரிய தன்னுடைய உழைப்பை செலுத்திதான் அந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து வளர்த்தெடுக்கிறோம். அந்த தொழில்நுட்பங்கள் மனித குலத்துக்கு பயனாகிற வகையில இல்லாமல் இது போன்ற இது ஏற்படுவதற்கு சொல்லுவாங்க இல்லையா, கள்ளம் பெருசா காப்பான் பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் வந்து காப்பான் பெருசாக இருக்க வேண்டியது இருக்கு. காப்பான்னு நான் தனி மனிதரை சொல்லல, ஒவ்வொரு தனி மனிதரும் நம்ம வந்து இதுக்குள்ள நம்மள காத்து கொள்றது என்பது வந்து முக்கியமானதா அவசியமானதாக முதல் அடிப்படை கடமை வந்து காப்பானாக இருக்க வேண்டிய அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால அரசுக்கு நாம எல்லாம் வந்து கோரிக்கை கூட நம்ம வைக்கணும். அனைவரும் சேர்ந்து கூடுதலான விழிப்புணர்வெல்லாம் கொடுக்குறாங்க, அது போதாண்மையாதான் இருக்குது. விழிப்புணர்வு கொடுக்கறது காவல்துறையாக இருக்கட்டும், வல்லுநர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் மிஞ்சியதாக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்து நூதன முறையில வந்து இந்த மோசடி நடக்குது. அப்போ இப்படியெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடும், இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடும் அப்படின்ற ஒரு முன்னறியும் திறன் கூட வந்து தேவைப்படுது. அப்ப அதற்கான வல்லுநர் குழுவை கூட அரசு வந்து உருவாக்கி அந்த குழுவை உருவாக்கி அதன் மூலமாக கூட வந்து இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்னரே அறிந்து மக்களுக்கு பரப்புரை செய்ய வேண்டிய கடமை இருக்குது. பயத்தையும் பதட்டத்தையும் பேராசையும் நம்ம சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க, முதல்ல வந்து அவனுக்கு ஆசையை தூண்டணும், இல்லைன்னா பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அப்படியான்ற விஷயங்கள் வந்து சதுரங்க வேட்டை காடாக சமூகம் இன்று இருப்பது வந்து மாறணும். இணையவழி மோசடி குறித்தான கூடுதல் தகவல்களை தொழில்நுட்ப ரீதியாக தோழர் சலீம் அவர்கள் வந்து வழங்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து 2023 மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது ஆதார பூர்வமாக துறையில இருந்து நமக்கு வந்ததே பாத்தீங்கன்னா 11 லட்சம் வழக்குகள் இந்தியா முழுமைக்கும் வந்திருக்கு. இதுல நிறைய பேர் வந்து நானே முதல்ல இதை போய் வழக்கா கொடுக்கணுமா, ஏன்னா நமக்கு தெரியும்ல அந்த நடைமுறை அவ்வளவு மோசமா இருக்கு. அந்த சைபர் கிரைமுக்கு போய் இந்த நடைமுறை வந்து அவங்க கேட்கிற கேள்வி, அதுக்கு நம்ம அதுவுமே வந்து தொழில்நுட்பத்துல நமக்கு கொஞ்சம் கூடுதலான திறன் தேவைப்படுது. தொழில்நுட்ப ரீதியா ஆன்லைன் மூலமாக அந்த புகாரை நம்ம தெரிவிக்கணும். நான் நேர்ல போனாலும் இன்னைக்கு இருக்கப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அப்படிதாகதான் நம்ம நடைமுறை வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நடைமுறை வந்து மாற வேண்டிய ஒரு அவசியமும் தேவை இருக்கு. அப்போ பதிவு பண்ணப்பட்ட புகார்கள், பதிவு பண்ணப்பட்ட அளவு, நிறைய பேர் வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து நமக்கு பாக்குறோம். பெண்கள், சிறுமிகள், அவங்க வந்து 40 வயது, 30 வயது, 50 வயது இளம் சிறுமிகள் கூட அவமானப்படுறாங்க மார்பிங் பண்ணப்படும் போது. அது குறித்தான இதுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண்ணடிமை சிந்தனையும் இந்த இணையவழி மோசடியும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வந்து உயிர்களை பழி வாங்குதுன்னு நினைச்சு பார்த்தா அது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு நமக்கு கூடுதலான துயரத்தையும் கோபத்தையும் வந்து தர்ற மாதிரி வந்து இருக்குது. அப்போ ஒரு சாதிய பாகுபாடு, பெண்ணடிமை சிந்தனைகளும் கல்வியை வந்து எல்லாருக்கும் எட்டாத தூரத்துல வச்சிருக்கிறதும், தொழில்நுட்ப அறிவை எல்லாருக்கும் எட்டாத தூரத்துல வச்சிருக்கிறதும் இந்த இணையவழி மோசடிகளுக்கு மிக காரணமாக இருக்குது. நம்ம சிலரெல்லாம் வந்து வருடம் முழுவதும் ஆண்டு கணக்காக உழைத்து சேமித்த பணங்களை 2-3 நொடிகள்ல வந்து தவற விடுற அந்த செயல்கள்லாம் வந்து நினைச்சு பார்த்தாலே எனக்கு வந்து அச்சமாக இருக்கிறது. எனவே அரசு வந்து இது குறித்து தீவிரமா தன்னுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது குறித்தான எனக்கும் இன்றைக்கு இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தொழில்நுட்ப ரீதியாக இதுல இருந்து நான் என்னென்ன நடக்குது, இதுல இருந்து எப்படி நம்மை வந்து மீட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சலீம் அவர்கள் நமக்கு விரிவாக சொல்வாங்க. சலீம் தொடர், நீங்கள் உங்க உரையை தொடங்கலாம். நன்றி. ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் 303வது நிகழ்வில் எனக்கு உரை நிகழ்த்த வாய்ப்பளித்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் நிர்வாக இயக்குநர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் தொடர்ச்சியான நிகழ்வுகளை கூர்மையாய் கவனிக்கும் போது தகவல்களையும் கருத்துக்களையும் பொதுவெளியில் பகிர்ந்தளிக்கும் ஒரு சமூக பணியை இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறது.
மெய்நிகர் நிகழ்வுகளில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை ஒரு ஊக்கி என்றாலும் பங்கு செய்பவர்கள் மற்றும் உரையாளர்கள் சிந்தனையை பொதுவெளியில் கொண்டு சேர்த்து சமூகத்திற்கு பயன்பெறச் செய்வது மிகப்பெரிய சமூக பணி. அந்த பணிக்காக ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கும் அதன் இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்களுக்கும் பாராட்டுகளை பதிவு செய்கிறேன். 303ஆம் நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அண்ணன் ஜார்ஜ் அவர்களுக்கும், பாடல் பாடியிருக்கும் அன்பு தம்பி விக்டர் அவர்களையும், தலைமை தாங்கி நல்ல ஒரு முன்னுரையை தந்த தோழியர் செல்வி மனோ அவர்களுக்கும், மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கும் தோழர்களுக்கும், முகநூலில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் அன்பும் வாழ்த்தும். 21ஆம் நூற்றாண்டில் எண்முறை வெளியில், எண்முறை உலகில் யார் மற்றவர்களை விட அதிக தகவல்களை வைத்துள்ளாரோ அவரே கோடீஸ்வரன் ஆவார் என்று சொல்லலாம். நாம் பயன்படுத்தும் அனைத்து சமூக வலைதளங்களும் நமது விருப்பு வெறுப்பு தொடர்பான தகவல்களை நம் முன்னனுமதி இல்லாமலேயே இணைய விற்பனையாளர்களுக்கு விற்று நன்றாக பணம் பார்க்கின்றனர். தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அளிக்க அல்ல என்று நாம் மேடை போட்டு பேசினாலும் தொழில்நுட்பத்தால் நாளுக்கு நாள் மோசடிகளும் பித்தலாட்டங்களும் அரங்கேறி வருகிறது. மோசடிக்காரர்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை அறிந்து கொண்டு அதன் வாயிலாக உங்களை அதீத உணர்ச்சி வசப்பட வைத்து ஏமாற்றி விடுகிறார்கள். இன்றைய தொழில்நுட்பம் நாளை மேலும் மேம்பட்டதாகவே இருக்கும். தொழில்நுட்பம் மேம்பட்டதாக மாறி வருவதை பார்க்கும்போது ஒருபுறம் ஆச்சரியம் என்றாலும், அதை அடிப்படையாக கொண்டு மக்களை பயமுறுத்தி பணம் பறிக்கும் கும்பல்கள் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இணையதள உலகில் வணிகம் கூட நிகழ்நிலை மையமாகிவிட்டது. நமது அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய பல பணிகளை இன்று இணையம் எளிதாக்கி இருக்கிறது. கடைக்கு சென்று பொருள் தேடி எடுத்து விலைப்பட்டியலில் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி நினைத்த நேரத்தில் தேவைப்பட்ட பொருட்களை நம் வீடு தேடி வரச் செய்ய முடிகிறது. அதேபோல் வங்கிக்கு செல்லாமலேயே சுலபமாக பண பரிவர்த்தனை செய்வது, அலுவலக வேலையை வீட்டிலிருந்து செய்வது, மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவது என பல்வேறு விஷயங்களை நிகழ்நிலை மூலமாக மேற்கொண்டு வருகிறோம். பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்கு திறப்பதற்கு, வேலைக்கு விண்ணப்பதற்கு நம் புகைப்படங்கள், ஆதார் அல்லது ஓட்டுநர் உரிமம் போன்ற தகவல்களை கைபேசி வழியாகவோ மின்னஞ்சல் வழியிலாகவோ அனுப்புகிறோம். இந்த தகவல் பரிமாற்றங்கள் மோசடிக்காரர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. இந்தியா எண்முறை வெளியில் விரைவான வளர்ச்சியை காண்கிறது. இருப்பினும் எண்முறை வெளி மோசடிகளையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளுகிறது. அதுவும் பெருந்தொற்று காலத்திலிருந்து நமது இணைய பயன்பாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களில் இணைய குற்றவாளிகள் நிதி ஆதாயத்திற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகளை தொடர்ந்து வகுத்து வருகிறார்கள். இணைய பயன்பாடு அதிகரிக்க அதற்கு ஏற்ற வகையில் இணையம் தொடர்பான மோசடிகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் வேலை தேடுபவர்களை குறிவைத்து நம்பகமான நிறுவனங்களிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைத்தது போல காட்டுவதும், கொந்துதல் வகையான மோசடிகளை தாண்டி பாலியல் தொந்தரவு, மத ரீதியான வெறுப்பை பரப்புதல், பிறரை பற்றி அவதூறு பரப்புதல், பழிவாங்கும் நோக்கில் பிறரின் அந்தரங்கங்களை வெளியிடுதல், நிகழ்நிலை மோசடிகள், மின்னஞ்சல் மோசடிகள், தகவல் திருட்டு, போலி ஆவணங்கள் மற்றும் இன்னும் பல வழிகளில்
பணத்தை பெறுவது போன்ற செயல்பாடுகள் மூலம் பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் திருடும் மோசடிகளும் பரவலாகவே நடைபெறுகிறது. இந்த விவகாரம் இந்தியாவில் நிகழ்நிலை மோசடிகள் எவ்வளவு சிக்கலானவையாகவும் ஆண்டுக்கு ஆண்டு இணைய வழி குற்றங்கள் எப்படி அதிகரித்தபடி இருக்கின்றன என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இவ்வாண்டில் இணையம் சார்ந்து என்னென்ன விதமான மோசடிகள் நிகழ்கிறது, எந்தெந்த முறையில் நம் தகவல்கள் திருடப்படலாம் என்பது தொடர்பாக கணனிகளுக்கு நச்சு நிறக்கொல்லி மென்பொருள் வழங்கும் நார்டன் லேப்ஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது. நார்டன் லேப்ஸ் கணிப்பு வெளிப்படி இணைய சம்பவங்கள் பல வகை. கிட்டத்தட்ட 24 விதமான இணைய மோசடி சம்பவங்கள் பெறுவதாக தகவல் வெளியிட்டுள்ளது. இதில் மின்வெளி மிரட்டல்கள், இணையம், மின்னஞ்சல் அல்லது ஏனைய மின்னணு தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி தனிநபர்களையோ குழுவையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ மிரட்டி அல்லது துன்புறுத்தி பணம் பறிக்கவோ அல்லது கீழ்நிலைப்படுத்தவோ செய்கிறார்கள். இன்றைய எண்முறை காலத்தில் கைது செய்வதும் மெய்நிகர் முறையில் என்று சொன்னால் அதை நம்புபவர்களும் இருக்கிறார்கள் என்று கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. மெய்நிகர் கைது என்ற வார்த்தை தற்போது மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நார்டன் கணிப்புப்படி 24 விதமான இணைய மோசடிகளில் அதிகமாக இடம்பெறும் இணைய மோசடி வகைகள் என்ன என்று பார்த்தால், சமூக வர்த்தக மின் வர்த்தக மோசடி, சமூக ஊடக ஆள்மாறாட்ட மோசடி, கடன் மோசடி, வங்கி மோசடி, முதலீட்டு மோசடி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. இதில் முக்கியமாக மோசடிகளுக்கெல்லாம் ஊற்றுக்கணான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மோசடி. மற்றுள்ள பல மோசடிகளுக்கு இந்த அடித்தளம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. வெளிநாட்டு வேலை தேடும் இளைஞர்கள் போலியான வாக்குறுதிகளில் நம்பி வெளிநாடு சென்று அங்கு இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து சென்று அங்கிருந்து லாவோஸ் மற்றும் கம்போடியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு கம்பி வெளியிடப்பட்ட மோசடி நடக்கும் வளாகத்தில் அடைத்து வைக்கப்படுகின்றனர். அப்படி அடைத்து வைக்கப்பட்டவர்கள் ஃபெடெக்ஸ் நிறுவன மோசடி, முதலீட்டு மோசடி, சட்டவிரோத கடன் வழங்கும் செயலிகள், திருமண மோசடி, காதல் மோசடி போன்ற இணைய மோசடிகளை செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். மறுக்கும் பட்சத்தில் மின்சாரம் பாய்ச்சுதல் மற்றும் பிற உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றனர். இவ்வாறு படித்த இளைஞர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு அடைக்கப்பட்டு மின்வெளி குற்றங்களில் ஈடுபடுத்தப்படும் இணைய அடிமைத்தனம் அரங்கேற்றப்படுவது கவலைக்குரியது. கடந்த வாரம் கேரளாவை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி மனித கடத்தலிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கம்போடியாவின் விமான தாவளத்தில் இருந்து இணைய மோசடி செய்யும் தளத்திற்கு போவதற்காக வாடகை வாகன ஊர்தியில் ஏறியிருக்கிறார்கள். வாடகை வாகன ஊர்தியின் ஓட்டுநர் எங்கே போக வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் மோசடி கும்பலின் விலாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த முகவரி மனித கடத்து மற்றும் மோசடி கும்பல் வளாகம் என்று புரிந்து கொண்ட வாடகை வாகன ஊர்தியின் ஓட்டுநர் அவர்களை நேராக இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்து விட்டார். அதனால் இவர்கள் தப்பித்தார்கள். இவர்களைப் போல் 100க்கும் மேற்பட்ட வேலை தேடி சென்ற இளைஞர்கள் குற்றவியல் செயலில் ஈடுபடுத்தப்பட்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்முறை உலகில் இணைய மோசடி என்பது மிக பெரும் பிரச்சனையாகவே உள்ளது. நாளுக்கு நாள் இணைய பரிவர்த்தனை, இணைய பயன்பாடு போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் பலர் அதில் நடக்கும் மோசடிகளிலும் சிக்கி வருகின்றனர். மின்வெளி குற்றவாளிகள் தனிநபர்களை சுரண்டுகிறார்கள் என்பதே உண்மை. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பல இழப்பை சந்திக்கின்றனர்.
பாதிக்கப்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்துக்கு நேரடியாக சென்று புகார் அளிக்க வேண்டும். ஆனால் இணைய மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் காவல் நிலையம் செல்லவே அஞ்சுகின்றனர். இணைய மோசடி அல்லது இணைய மோசடிகளின் போது ஒருவர் பணத்தை திருட பயன்படுத்தும் பொதுவான யுக்திகள் என்னவென்று பார்த்தால், ஒன்று மின் தூண்டிலிடல், அதாவது பிஷிங். இது போன்ற மோசடிகளில் ஈடுபடுவோர் குறித்த பயனர் ஒருவரின் பெயர்கள், கடவுச்சொற்கள் போன்ற முக்கியமான தகவல்களை பெற போலியான மின்னஞ்சல் குறுஞ்செய்திகளை அனுப்பலாம். அல்லது முறையான நிறுவனம் என கூறி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு மக்களை ஏமாற்றலாம். எனவே குறித்த தொடர்பில் விழிப்புடன் இருப்பதுடன் அந்த நிறுவனமோ அல்லது அந்த செய்திகளையோ குறித்து ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். இரண்டாவது, ஐடென்டிட்டி தெஃப்ட், அடையாள திருட்டு. இந்த வகையான திருட்டுகளில் மோசடி செய்பவர்கள் கணக்குகளை திறக்க ஒருவரின் பெயர், முகவரி மற்றும் சமூக பாதுகாப்பு எண் அல்லது ஆதார் எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடி தாங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்க அல்லது அவர்களின் பெயரில் பிற குற்றங்களை செய்கிறார்கள். மூன்றாவது, தீங்கு நிரல் மோசடி, அதாவது மால்வேர். இந்த வகையான தீங்கு விளைவிக்கும் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் தீங்கு நிரல் விளைவிக்கும் செயலிகளை அனுப்புகிறார்கள். அவற்றை நாம் திறக்கும் போது அவை கணனி அமைப்பை சேதப்படுத்த, சீர்குலைக்க அல்லது அங்கீகரிக்கப்படாத அணுகலை பெற வழிவகுக்கின்றது. இந்த செயலி நிதி தொடர்பான முக்கியமான தகவல்களை மோசடிக்காரர்களுக்கு அனுப்ப உதவுகிறது. இணைய வணிக மோசடிகள், இது மிகவும் பொதுவான மோசடிகளில் ஒன்றாகும். விண்வெளி குற்றவாளிகள் போலி மின் வணிக இணையதளங்கள், அதாவது இ-காமர்ஸ் தளங்களை அமைக்கின்றனர் அல்லது முறையான இணையதளங்களில் போலி தயாரிப்புகளை விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி கொள்முதல் செய்கின்றனர். இந்த போலி இணையதளங்கள் மூலம் பணத்தை திருடுவதற்காக கடன் அல்லது பற்று அட்டை, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு விவரங்களை திருடுகிறார்கள். எனவே இணையம் ஊடாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடுவோர் மட்டுப்படுத்தப்பட்ட தொகையை தமது கணக்கில் பேணுவதுடன் வங்கி கட்டண பட்டியலை தவறாது சரிபார்த்தும் கொள்ள வேண்டும். மேலே சொன்ன மோசடி ஒரு படிநிலை என்றால், ஒரே அழுத்தத்தில் காணாமல் போகும் பணம் அடுத்த படிநிலை. எண்முறை மயமாக்கல் வேகமாக அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் இதில் மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன என்று பார்த்தோம். போலி மின்னஞ்சல்கள் எப்போதுமே பொதுவான வாழ்த்துகளுடன் தொடங்கும். போலி மின்னஞ்சல்களின் இணைப்புகள் சில சமயங்களில் உண்மையானதாக தோன்றினாலும் நீங்கள் அந்த இணைப்பை அழுத்தும் போது போலி இணையதளத்திற்கு வழிவகுக்கும் மற்றொரு இணைப்பும் அதனுள் ஒளிந்து இருக்கும். இதில் முக்கியமானதாக பார்த்தால் உடன்போக்கு மற்றும் காதல் மோசடி, டேட்டிங். இது பெரும்பாலும் நிகழ்நிலை காதலர் சந்திப்பு வலைதளங்கள் மூலம் நடைபெறுகிறது. ஆனால் அவர்கள் சமூக ஊடகங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி மூலமும் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் அறிமுகமாவார்கள். இம்மாதிரியான மோசடிகளை இணையதள ஏமாற்ற தூண்டிலிடல் என்றும் அழைப்பார்கள். மோசடிக்காரர்கள் பொதுவாகவே போலியான நிகழ்வெளியில் சுய விவரங்களை வடிவமைத்து உங்களை கவருகின்றனர். அவர்கள் உங்களிடம் அதிகமான உணர்ச்சிகளை குறுகிய காலத்தில் வெளிப்படுத்துவார்கள். உங்கள் ஆர்வத்தையும் நம்பிக்கையும் பெற அவர்கள் அன்பான வார்த்தைகளை பொழிவது, தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வது, உங்களுக்கு பரிசுகளை அனுப்புவது போன்ற வழிகளில் பெரும் முயற்சி செய்வார்கள். உங்கள் நம்பிக்கையை வென்ற பிறகு உங்களின் பாதுகாப்பு குறைந்த சமயத்தில் உங்கள் வங்கி கடன் அட்டை விவரங்களை கேட்டு பெறுவார்கள். அவர்கள் உங்களிடம் புகைப்படங்கள் அல்லது ஒளிப்படங்களை கேட்டு பெறுவார்கள். அதிலும் நெருக்கமானவற்றை பெரும்பாலும் அனுப்ப சொல்லி கேட்டு அதை வைத்து மோசடி செய்வார்கள். லாட்டரி மோசடி. நீங்கள் ஒரு லாட்டரியில் பெரிய தொகை வென்றிருக்கிறீர்கள் போன்ற மின்னஞ்சல் குறுஞ்செய்தி உங்களுக்கு வரக்கூடும். இது போன்ற மின்னஞ்சல் குறுஞ்செய்தி பெறுவது பெரிய விஷயம் மட்டுமின்றி
மகிழ்ச்சியான விஷயமும் ஆகும். இதுபோன்ற மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்திகளுக்கு பதிலளிப்பதால் பெரிய அளவில் பணத்தை இழக்க நேரிடும். ஏனென்றால் இவை உண்மையானவை அல்ல. உங்களை ஏமாற்றி பணம் பறிக்க மோசடிக்காரர்கள் செய்யும் முயற்சியில் இதுவும் ஒன்று. வினாடி வினாக்கள், போலி வினாடி வினாக்கள். திரைப்படங்கள் அல்லது காணொலி விளையாட்டு சார்ந்த பதிவுகள் மற்றும் வினாடி வினாக்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும். பொதுவாகவே இக்கேள்விக்கான உங்களது பதில்களை வைத்து உங்களை திரைப்பட கதாபாத்திரங்களோடு ஒப்பிடுவது அல்லது உங்களின் தனித்துவத்தை மதிப்பீடு செய்வர். பெரும்பாலும் இது போன்ற வினாடி வினாக்களுக்கான உங்களின் பதில்களை வைத்து உங்கள் தனிப்பட்ட தகவல்களை திருடி மூன்றாம் நபர்களுக்கு விற்கின்றனர். பெரும்பான்மையான இவ்வினாடி வினாக்கள் முகநூலில் நுழைந்து பதிலளிக்குமாறு வலியுறுத்துகின்றனர். இதன் மூலம் அவர்கள் உங்களின் மின்னஞ்சல், இருப்பிடம், மொழி, வேலை மற்றும் பல தகவல்களை எளிதில் பெற்று மோசடி செய்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறப்பு பரிசை வென்றிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கீழே தரப்பட்டுள்ள இணைப்பை அழுத்தி எங்கள் வலைப்பக்கத்திற்கு சென்று உங்கள் பற்று அல்லது கடன் அட்டை விவரங்களை வழங்கி அப்பரிசை அனுப்புவதற்கான கட்டணத்தை செலுத்தவும் போன்ற செய்திகள் கொண்ட மின்னஞ்சல் அல்லது உங்களுக்கு மின்னஞ்சல்களை நீங்கள் பெறக்கூடும். இருப்பினும் அந்த பொருட்கள் ஒருபோதும் வருவதில்லை. ஆனால் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் காணாமல் போய்விடும். வரி மோசடி. அரசாங்க நிறுவனத்திலிருந்து வந்ததாக கூறி உங்களிடம் வரி பாக்கி இருப்பதாகவும் உங்களை கைது செய்தல், நாடு கடத்துதல் அல்லது பணி நீக்கம் செய்தல், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டை ரத்து செய்தல் போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க பணத்தை உடனடியாக கட்டுமாறு வலியுறுத்துவர். பண மோசடிகள். இவ்வகை மோசடிகள் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராமில் காணப்படுகின்றன. இதில் ஆரம்பத்தில் ஒரு சிறு தொகையை முதலீடு செய்தால் பயனருக்கு பெரும் லாபம் ஈட்டி தருவதாக கூறி ஏமாற்றுகின்றனர். மோசடி செய்பவர் தன்னை நிதி ஆலோசகராகவும் அல்லது இணைய விற்பனையாளர், இன்டர்நெட் மார்க்கெட்டர் எனவும் அவர்களை அறிமுகம் செய்து விடுகிறார்கள். முதலீட்டில் 10 மடங்கு லாபம் பெற தேவையான நாணய மாற்று விகிதங்கள் மற்றும் பங்கு விலைகளை கையாள்வதில் தான் ஒரு வித்தகர் என்று காண்பித்துக் கொள்வார். நீங்கள் பண முதலீடு செய்துவிட்டால் பணமும் அவர்களும் காணாமல் போய்விடுவார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் கேரளாவை சார்ந்த ஐடி துறையில் வேலை பார்க்கும் ஒருவர் 6.5 கோடி ரூபாயை இந்த பண பரிமாற்று நாணய மாற்று விகிதத்தில் சிக்கி இழந்துள்ளார். வாடகை சொத்து மோசடி. மோசடிக்காரர் ஒரு வீட்டின் உரிமையாளருக்கு ஒரு சிறு தொகையை முன்பணமாக அனுப்புகிறார்கள். வீட்டினை வேறு யாருக்கும் வாடகைக்கு கொடுக்க வேண்டாம். இன்னும் 2 நாட்களில் முழுமையான முன்பணமும் முதல் மாத வாடகையும் காசோலையாக அனுப்புகிறேன் என்று சொத்தின் உரிமையாளரை நம்ப வைத்து அவருக்கு வாடகைதாரர் ஒரு பெரும் தொகையை காசோலையாக அனுப்பிவிடுவார். காசோலை கிடைத்ததும் அதில் கூடுதலான தொகை இருப்பதை வீட்டின் உரிமையாளர் வாடகைக்காரரிடம் சொல்லும் போது, ஆம், தவறாக அனுப்பிவிட்டேன், மீதி தொகையை நிகழ்நிலை பரிவர்த்தனை மூலம் திருப்பி அனுப்புமாறு கேட்பார். வீட்டு உரிமையாளர் பணத்தை திருப்பி அனுப்பிய பிறகு மாயமாகி விடுவார்கள். அவர்கள் அனுப்பிய காசோலையோ செல்லாததாக திரும்பி வந்துவிடும். கிரிப்டோ கரன்சி பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் பல்வேறு நிறுவனங்கள் அவற்றை வாங்கவும் விற்கவும் உதவுகின்றன. இந்த சூழலில் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் எப்படி செயல்படுகிறது என்ற நுணுக்கங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத சாதாரண முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எப்படி என்றால், கடந்த காலத்தில் நடைபெற்ற தேக்கு மர வளர்ப்பு, ஈமு கோழி போன்ற மோசடி திட்டங்கள் போன்று கிரிப்டோ கரன்சி சார்ந்தும் நடைபெறுகிறது. பட்டை குறியீடு. சமீபத்தில் வாகன எரிபொருள் கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பட்டை குறியீடு படத்தின் மேல் ஒரு மோசடியாளர் தனது கணக்குக்குரிய பட்டை குறியீட்டை ஒட்டி வைத்துள்ளார். கிடங்கில் வந்து எரிபொருள் நிரப்பிய வாடிக்கையாளர்கள் கைபேசி மூலம் அதில் உள்ள பட்டை குறியீடை வருடி பணம் பரிமாற்றம் செய்திருக்கின்றனர். நீண்ட நேரமாக தங்களின் கணக்கில் எந்த பணமும் வராததால்
அதை கண்டு சந்தேகித்து வாகன எரிபொருள் கிடங்கி நிர்வாகிகள் குறியீட்டை சோதித்த போது பட்டை குறியீடில் மேற்கொள்ளப்பட்ட நூதன மோசடியை கண்டுபிடித்திருக்கின்றனர். இப்படியான நூதன மோசடிகள் இனியும் அதிகரிக்கும். தகவல் திருட்டாளர்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் ஆகிய தொழில்நுட்பங்களை மிக பெரிய அளவில் பயன்படுத்துகிறார்கள். பெரிய தரவு, பிக் டேட்டா, பெரிய தரவு தொகுப்புகளிலிருந்து தேவைப்பட்ட தகவல்களை வெவ்வேறு வகைகளில் பிரித்தெடுப்பது உட்பட பல விஷயங்களை செய்வதை செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் எளிதாக்குகின்றன. இது மோசடியாளர்களுக்கு பெரும் வாய்ப்பாகவே உள்ளது. இந்த மோசடியில் சிக்கிய சிலரின் அனுபவத்தை இங்கே பகிர விரும்புகிறேன். மும்பையிலிருந்து காவலர் பேசுவதாக கூறியதை நம்பியதால் தமிழக சென்னை முன்னாள் காவல் அதிகாரியின் மனைவி ரூபாய் 90,000 இழந்துள்ளார். இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசியவர் தன்னை காவலர் என அறிமுகம் செய்து கொண்டதோடு, மும்பையிலிருந்து பேசுகிறேன் என சொல்லி உங்கள் கைபேசி எண் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த கைபேசி எண் இன்னும் 2 மணி நேரத்தில் முடக்கம் செய்யப்பட உள்ளது. அது மட்டுமன்றி உங்கள் கைபேசி எண் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உங்களை கைதும் செய்வோம் என்று கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறார். மறுமுனையில் அந்த நபர், உங்கள் கைபேசி எண் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதால் ரூபாய் 90,000 அனுப்பி வைத்தால் உங்களின் பண பரிவர்த்தனைகள் பற்றிய விவரங்களை சரிபார்த்து கைபேசி எண்ணை முடக்காமல் தடுக்கிறேன். அதன் பிறகு மீண்டும் ரூபாய் 90,000 உங்கள் வங்கி கணக்கே திருப்பி செலுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பி அவர் 90,000 அவருடைய ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். பணம் திருப்பி தனது வங்கி கணக்குக்கு வராததால் தனக்கு வந்த அழைப்பு மற்றும் 90,000 ரூபாய் அனுப்பிய விஷயத்தை தனது குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார். அப்போது அவர்கள் குறிப்பிட்ட எண்ணை தொடர்பு கொண்டு பேச முயன்ற போது அந்த எண் உபயோகத்தில் இல்லை என்று வந்தது. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. 2 வாரங்களுக்கு முன்னால் மலையாள நடிகை சமீபத்தில் மின்வெளி மூலம் ஏமாற்றம் அடையவிருந்தார். நடிகைக்கு மோசடி குழுவினர் மும்பை காவல் அதிகாரிகளைப் போல காட்டி பணம் பறிக்க முயன்றுள்ளனர். அழைப்பின் போது அவர்கள் உங்களுக்கு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினர். மும்பையிலிருந்து தைவானுக்கு ஒரு சிறு மூட்டையை அனுப்பியதாகவும் அதனை அதிகாரிகள் பிடித்ததாகவும் கூறினர். அந்த சிறு மூட்டையில் ஒரு கடவுச்சீட்டு, ஒரு கடன் அட்டை, ஒரு மடிக்கணனி மற்றும் 200 கிராம் MDMA இருந்ததாக குற்றம் சாட்டினர். அந்த போலி அதிகாரியுடன் நடந்த உரையாடலின் போது நடிகையின் பெயரில் 12 வங்கிகளில் கணக்குகள் இணைக்கப்பட்டு அவர் பண மோசடி வழக்கிலும் சிக்கியுள்ளார் என்றும் மோசடிக்காரர் பயமுறுத்தி இருக்கிறார். முதலில் நடிகை நம்பிவிட்டார். இருந்தாலும் அழைப்பினூடே காவலரின் அடையாள அட்டையை அனுப்புமாறு கேட்டிருக்கிறார். அவரும் அடையாள அட்டையை அனுப்பி இருக்கிறார். ஒரு சந்தேகம் வராமல் அவர் கேட்ட பணத்தை அனுப்பும் முடிவுக்கு வந்தபோது அந்த அடையாள அட்டையை உன்னிப்பாக கவனித்த போது அது இந்தியாவின் லட்சணை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு வலைதளத்தில் தேடிய போது மோசடி என்று தெரிந்து அழைப்பை நிராகரித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் சொன்னது, எனக்கு இது எல்லாம் தெரியும், இருந்தாலும் அந்த உரையாடல் என்னை நம்ப வைத்து விட்டது என்று அவர் இதன் பிறகு அவர் சொல்லியிருக்கிறார். இதேபோல் வேலைவாய்ப்பு மோசடியில் பிரபலமான இந்திய பெண் பத்திரிகையாளர் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஹார்வர்ட் பல்கலைக்கழக வேலைவாய்ப்புகள் பற்றிய பொய்யான விளம்பரத்தில் சிக்கி தன்னுடைய இருக்கும் வேலையை துறந்தார். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழக இதழியல் பேராசிரியராக வேலை கிடைத்ததாக நம்பி தனது முன்னணி ஊழிய பணியை ராஜினாமா செய்தார். பின்னர் தான் அவருக்கு தெரிந்தது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறையே கிடையாது என்று. பல்கலைக்கழகத்தில் நேரடியாக தொடர்பு கொண்ட போது இது முழுக்க மின்வெளி மோசடி என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். மற்றொரு இலக்கானவர் பாஜக முன்னணி பேச்சாளர் ஒருவர்.
மோசடிப்பவர்கள் கடவுச்சீட்டு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை கேட்க முயன்ற போது அவர் நேரடியாக ஹார்வர்ட் நிர்வாகியிடம் நேரடியாக சரிபார்த்தார். இதனால் மோசடி முயற்சியை நிறுத்த முடிந்தது. இந்த சம்பவங்கள் மோசடிகள் துல்லியமான முறையில் பல்வேறு சஞ்சர தளங்களில் மற்றும் மின்னஞ்சல்களை பயன்படுத்தி எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த சம்பவங்கள் நம்ப முடியாத வாக்குறுதிகளின் மிரட்டல்களின் மூலம் நடக்கும் சிக்கலான மின்வெளி மோசடிகளின் ஆபத்தையும் உணர்த்துகிறது. மெய்நிகர் கைது என்பது மக்களை ஏமாற்றி மின்வெளி குற்றவாளிகள் பணம் பறிக்க கையாளும் ஒரு புதிய மோசடி. மெய்நிகர் கைது போக்கு அதிகரித்து வரும் நிலையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள காவல் நிலையங்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இந்த புதிய மோசடிகளால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது. மோசடிக்காரர்கள் காவல்துறை, அமலாக்க இயக்குநரகம், சிபிஐ போன்ற சட்ட அமலாக்க அதிகாரிகள் என்று சொல்லிக்கொண்டு தொலைபேசி, காணொளி மூலம் தொடர்பு கொண்டு சட்டவிரோதமான பொருட்கள், போதைப் பொருட்கள் குறிப்பிட்ட நபர் அனுப்பியிருப்பதாகவோ அல்லது அவர்களுக்கு வந்திருப்பதாகவோ சொல்லுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர் கடுமையான குற்றங்களுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று பயமுறுத்துவார்கள். பெரும்பாலும் சட்டவிரோத பொருட்கள் அடங்கிய சந்தேகத்திற்கு இடமான சிறு மூட்டை பாதிக்கப்பட்டவருடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டுவார்கள். அவர்கள் பேசும் தோரணையும் சொல்லும் தகவல்களும் உண்மையானதாகவே தோன்றும். அந்த அளவிற்கு சாமர்த்தியமாக பேசுவார்கள். ஒரு கட்டத்தில் வேறு யாரோ தங்கள் முகவரியை தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்று நம்பும் அப்பாவி மக்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். அந்த மனநிலையை பயன்படுத்தி இந்த போலி அதிகாரிகள் உங்கள் சிறுமுட்டையில் போதைப் பொருட்கள், வெடிமருந்துகள் இருப்பதாகவும் உங்கள் வங்கி கணக்கில் மோசடி பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் கூறி உங்களையே மிரட்ட ஆரம்பிப்பார். இதுபோல வேறு சில கடுமையான குற்றங்களை செய்வதாக நம்ப வைத்து பாதிக்கப்பட்டவரை மெய்நிகர் கைது செய்து விட்டதாகவும் மின்வெளி சைபர் மோசடி செய்பவர்கள் பயமுறுத்துவார்கள். நாமும் நம் சுற்றத்தை எண்ணி இப்பிச்ச பிரச்சனையிலிருந்து வெளிவந்தால் போதும் என நினைக்கையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புமாறு அவர்கள் கேட்பார்கள். நாம் அந்த பணப்பரிமாற்றம் செய்த பிறகுதான் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பதே நமக்கு தெரிய வரும். மெய்நிகர் கைது என்பது சம்பந்தப்பட்ட நபரை காணொளி செய்ய வைத்து அவரை சிந்திக்க விடாமல் ஒரு கைபேசி அல்லது மடிக்கணனி முன்பு வேறு யாரிடமும் பேச விடாமல் பார்த்துக் கொள்வார். 24 மணி நேரமும் காணொளி தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும், அப்படி அணைத்து விட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் கூறி மிரட்டி வைக்கின்றனர். ஒரு கட்டத்தில் மோசடி செய்பவர்களுக்கு பெரும் தொகையை செலுத்தினால் விட்டு விடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதாகவும் நம்ப வைத்து ஏமாற்றுகின்றனர். அப்பாவிகளை அழுத்தத்திலேயே வைத்து யோசிக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் அச்சத்தை உருவாக்கி மோசடி செய்து விடுகிறார்கள். யோசிக்க சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் பணம் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக அவர்களை அழுத்தத்திலேயே வைத்திருப்பார்கள் என்று மின்வெளி குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே தான் தவறு செய்திருப்பதாகவோ அல்லது தன்னை வேறு யாரோ ஏமாற்றி விட்டதாகவோ நினைத்து பணத்தை கொடுக்க தயாராகி விடுகின்றனர். முதலில் மனதளவில் அவர்களை பலவீனமாக்கி அவர்களை வேறு யாரிடமும் பேச வேண்டாம் என்றும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள கட்டாயப்படுத்துகிறார்கள். பாதிக்கப்பட்ட அப்பாவி மெய்நிகர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பணம் செலுத்தாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேற முடியாது என்றும் சொல்லி அச்சுறுத்தி ஏமாற்றுகிறார்கள். அதே போல குடும்பத்தை சார்ந்தவர் அல்லது குடும்பத்திற்கு நெருக்கமானவர் ஒருவர் விபத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவோ அல்லது அவரை கைது செய்திருப்பதாகவோ தகவல் தெரிவித்து தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை பதற்றப்படுத்தி பணம் பறிக்கும் வேலையும் நடக்கிறது.
வழக்கை சமரசம் செய்ய பணம் கொடுக்குமாறு சொல்லும் போது பாதிக்கப்பட்டவருக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருக்க காவல் நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் போன்ற ஓவிய அறைகளை அமைத்து அங்கிருந்து காணொளியில் அழைக்கின்றனர். மோசடிக்காரர்கள் சீருடை அணிந்திருப்பதை பார்த்து அப்பாவி மக்கள் நம்பி பணம் கொடுத்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதில் பணம் தொலைத்தவர்களையும் தப்பித்தவர்களின் அனுபவத்தை பகிர விரும்புகிறேன். கேரளாவின் நீரான மறை மாவட்டத்தின் முந்தைய மறைமானவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மும்பை மின்வெளி அலுவலர் என்ற அழைப்பாளர் அடையாளத்துடன் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவரை மின்வெளி காவலர் என்று அறிமுகப்படுத்தி மறைமானவர் வங்கி கணக்கு பண மோசடி வழக்கில் தொடர்புடையதாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அவர் என் வங்கி கணக்கு பண மோசடியில் குற்றவாளிகளால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் அந்த வழக்கு மத்திய புலனாய்வு அலுவலகம் விசாரிக்கிறது என்றும் கூறினார். மறைமானவர் ஒரு மணி நேரத்திற்கு பின் காணொளி கருத்தாட வீடியோவில் சந்திப்போம் என்று எங்கேயும் போகக்கூடாது, ஒருவரிடம் பேசக்கூடாது என்றும் அச்சுறுத்தி இருக்கிறார். அவர்கள் சொன்னது போல் 1 மணி நேரத்திற்கு பின்பு அழைப்பு வந்தது. அதில் சிபிஐ மற்றும் சில அதிகாரிகள் உள்ள அலுவலகத்தை காண்பித்தார்கள். அந்த அழைப்பின் போது அவர் வைத்திருக்கும் வங்கி கணக்குகள் மற்றும் அதில் உள்ள தொகைகள் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டன. அவரிடம் நீங்கள் மெய்நிகர் காவலில் வைக்கப்பட்டதாகவும் மறுநாள் நீதிபதியின் முன்பு நிகழ்நிரலில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுத்தார். மறுநாள் அவர் நிகழ்நிரலில் நீதிமன்ற விசாரணையில் கலந்து கொண்டார். அப்போது ஒரு நீதிபதி அவரது சம்பந்தப்பட்ட விவரங்களை பற்றி கேட்டதாக கூறப்படுகிறது. நான் எனக்கு இதில் சம்பந்தமில்லை என்று மறுத்தேன். போலி நீதிபதி இது ஒரு கடுமையான வழக்கு என்றும் என்னுடைய அனைத்து கணக்குகளும் முடக்கப்படும் என்றும் என் வங்கி கணக்குகளை அறிவித்து அதில் உள்ள பணத்தை உச்ச நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்படும் ரகசிய சேவை கணக்கில் மாற்றும்படி வற்புறுத்தினார். நான் குற்றமற்றவராக இருந்தால் வழக்கு முடிக்கப்பட்டு பணம் மீண்டும் என் கணக்குகளுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. அதை நம்பி எனது 13 லட்சத்தை அவர்களின் கணக்கிற்கு மாற்றினேன் என்றார். 2 நாட்களுக்கு பிறகு மோசடிக்காரர்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் சமீபத்தில் அந்த கணக்கிலிருந்து பணத்தை எடுத்ததாக கூறி மேலும் 1.5 லட்சம் ரூபாயை செலுத்தும்படி மோசடிக்கப்பட்டார். மறைமானவருக்கு நீதிபதி முத்திரிடம் கூடிய நீதிமன்ற தீர்ப்பின் ஆவணங்கள் மற்றும் பணம் பரிமாற்ற நகல்கள் அனுப்பப்பட்டன. இந்த ஆவணங்கள் உண்மையாக தோன்றின என்கிறார். மோசடி கும்பலில் உள்ள சிபிஐ அதிகாரியாக நடித்த நபர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவியதற்காக எனக்கு 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு சந்தேகம் எழுந்தது. அப்போது நான் ஒரு வழக்கறிஞர் நண்பரிடம் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்ட போது அவர் இது ஒரு மோசடி, நீங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள், காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கள் என்றார். அதுபோல் ஒரு பெண் மருத்துவர் இது போன்ற மோசடியில் சிக்கி 50 லட்சத்தை இழந்துள்ளார். மருத்துவருக்கு கடந்த 13ஆம் தேதி ஒருவர் கைபேசியில் விழித்து தான் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரி என்றும் உங்களது கைபேசி ஆபாச படங்கள் பகிர பயன்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மருத்துவர் அக்குற்றச்சாட்டை அடியோடு மறுத்திருக்கிறார். ஆனாலும் மருத்துவரை சமாதானப்படுத்தி பேசி காணொளி கருத்தாடலில் இணைய வைத்தார்கள். அவரிடம் உங்களது கைபேசி ஆபாச காணொளிக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். அதோடு உங்களை மெய்நிகர் கைது செய்திருக்கிறோம் என்றும் அந்த நபர் தெரிவித்தார். இதிலிருந்து வெளிவர ரூபாய் 60 லட்சம் தந்தால் வழக்கை ரத்து செய்கிறோம் என்றிருக்கின்றனர். இதை நம்பி மருத்துவர் கைபேசியில் அழைத்த நபர் சொன்ன வங்கி கணக்குகளுக்கு 59.54 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்தார். ஆனால் அதன் பிறகு இது மோசடி என்று தெரிந்த பிறகு இது குறித்து மருத்துவர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். மற்றொரு மோசடியில் ஒரு பிரபலமான இந்திய கவிஞர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வீட்டிலிருந்து வெளியேற தயாராகும் போது மின்வெளி மோசடிக்காரர்களின் காணொளி கருத்தாடல் அழைப்பு வந்தது. ஆதார் அட்டையை களைந்து விட்டீர்களா என்பது முதல் கேள்வியாக இருந்தது. அவரது ஆதார் எண்ணை பயன்படுத்தி யாரோ மும்பையில் வங்கி கணக்கு திறந்து விட்டனர். அதன் மூலம்
கோடிக்கணக்கில் பண மோசடிகள் நடந்துள்ளன என்றும் கூறினர். மும்பையில் வழக்கு பதிவாகியுள்ளதாக கூறியவர் தன்னை சிபிஐ அதிகாரி ரோஹன் சர்மா என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உங்கள் மீது பிடிவாரண்ட் உள்ளது. நீங்கள் நியாயமானவர் என்று நான் உறுதியாக நம்புவதால் இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க இயலும் என்றிருக்கிறார். நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்று மிரட்டினார். பின் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள், வங்கி கணக்குகள், வருமான வரி அறிவிப்புகள், பணம் தொடர்பான தகவல்கள் ஆகியவற்றை கேட்டறிந்திருக்கிறார்கள். மோசடி கும்பல் காவல்துறையின் சீரடையில் அணிந்திருந்ததால் சந்தேகம் அறிவில்லை என்று கவிஞர் கூறுகிறார். அவரது அறையில் இருந்த புத்தகங்கள் குறித்து விசாரித்த பிறகு அவரை கவிதை சொல்லச் செய்தனர். அவரின் சொந்த கவிதைகள் மட்டுமல்ல, மிர்சா காலிப், ஃபைஸ் அகமது ஃபைஸ் போன்றவர்கள் எழுதிய கவிதைகளை கூறியதாக தெரிவித்தார். கவிதைகள் மிக அழகாக உள்ளன என்று அவரை புகழ்ந்து அவரது உரையாடலை இரவு 8 மணி வரை, அதாவது 12 மணிக்கூருக்கும் மேலாக நீட்டித்தனர். அதன் பின் மும்பை சிபிஐ தலைவராக இருக்கும் ஒருவர் காணொளி கருத்தாடலில் வந்தார். அவரும் கவிதை சொல்ல கேட்டார். வழக்கு 24 மணி நேரத்தில் முடிவடையும் என்றும் அதுவரை மெய்நிகர் மற்றும் வீட்டு தடை விதித்துள்ளதாகவும் கூறிய அந்த நபர் அறையின் கதவை மூடிக்கொண்டு வீட்டினரிடம் சொல்ல வேண்டாம் என்றும் புகைப்பட கருவியை அணைக்காமல் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காலையிலிருந்து அறையினுள்ளே பூட்டிக் கொண்டிருக்கிறாரே, இவ்வளவு நேரம் கடந்தும் அறை திறக்கப்படாத சந்தேகித்து அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் வீட்டினருக்கு எழுந்தது. அவரின் மருமகள் அறைக்குள் வலுக்கட்டாயமாக சென்று பார்த்தபோது அவர் காணொளி கருத்தாடலில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டார். உடனடியாக மறுமுனை அழைப்பு துண்டிக்கப்பட்டு மோசடிக்காரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இதேபோல் திருவனந்தபுரம் தலைநகரின் பிரபல மகப்பேறு மருத்துவர் சில நாட்களுக்கு முன்பு இந்த மோசடி கண்ணியில் சிக்கினார். பெண் டாக்டர் மெய்நிகர் கைதில் 1.5 கோடி ரூபாயை இழந்தார். சிபிஐ மற்றும் சுங்கம் போன்ற அரசு அமைப்புகளில் இருந்து வந்ததாக கூறி மோசடிக்காரர்கள் காணொளி கருத்தாடல் மூலம் தூதஞ்சல் வழியாக உங்களுக்கு மயக்க மருந்து வந்துள்ளதாகவும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்க பணம் தர வேண்டும் என கூறியிருக்கின்றனர். இதை நம்பி அந்த மருத்துவர் 2 கட்டமாக வங்கி மூலம் 1.5 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்ததாக தெரிவித்தார். இச்சம்பவம் அக்டோபர் 4ஆம் தேதி நடந்ததாக கூறப்படுகிறது. 2 சம்பவங்களை கூறி உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, இந்தியாவின் மிக மிக பிரபலமான நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் தன் நிறுவனத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான மோசடி முயற்சியை பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டார். இச்சம்பவத்தில் குற்றவாளிகள் நிறுவனரின் குரலை செயற்கை நுண்ணறிவால் மிக துல்லியமாக குரல் நகல் செய்து துபாயில் உள்ள அவரது நிறுவனத்தின் உயர்தர நிர்வாகியிடம் ஓர் பெரிய தொகையை பணப்பரிவர்த்தனை செய்யுமாறு கோரினர். அவர் சொல்லும்போது அந்த குரல் நகல் அத்தனை நம்பகரமாக இருந்தது. நான் அந்த குரல் பதிவை கேட்கும் போது இது என் சரியான குரலாகவே இருக்கிறது என்று ஆச்சரியப்பட அளவுக்கு துல்லியமாக இருந்தது என்று கூறினார். துபாயில் உள்ள புவி தலைமையகத்தில் பணிபுரியும் நிதி அதிகாரி ஒரு பெரிய தொகையை பரிமாறுமாறு குரலில் கேட்டவுடனேயே சரி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த அதிகாரி உணர்வுடன் செயல்பட்டு நிறுவன தலைவர் இதுபோல் தொலைபேசியில் பணம் கேட்க மாட்டாரே என்று சந்தேகப்பட்டு நிறுவன தலைவரை தொடர்பு கொண்டு உறுதி செய்த போது இது எவ்வளவு பெரிய மோசடி என்று புரிந்து கொண்டார். அவர் பேசும்போது அந்த மோசடி நடந்திருந்தால் என் வெளிநாட்டு நிறுவனம் திவாலாகி போயிருக்குமோ என்று தோன்றுகிறது என்றார். 2வதாக உள்ள சம்பவம் மெய்நிகர் கைது மூலமாக மோசடிகள் பலரை நிதி இழப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. ஆனால் இப்போது அதையும் கடந்து ஒரு உயிரையும் பறித்திருக்கிறது. இந்த மோசடி முயற்சியில் ஒரு பெண்ணின் உயிருக்கு உலை வைத்திருப்பது முதல் சம்பவமாக கூறப்படுகிறது. அரசு பள்ளி ஆசிரியருக்கு காவல் அதிகாரியின் படத்தை கொண்ட ஒரு நபர் காணொளி அழைப்பு செய்திருக்கிறார். அந்த நபர் ஆசிரியரின் கல்லூரியில் படிக்கும் மகள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார் என தெரிவித்திருக்கிறார்.
அன்று மதியம் மோசடி நபர் மீண்டும் அழைத்து, மகள் வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்பி வர வேண்டும் என்றால், வழக்கு பதிவு பதியதிருக்க வேண்டும் என்றால் 1,00,000 ரூபாய் குறிப்பிட்ட கணக்கில் செலுத்துமாறு கேட்டார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கில் அவர் மகள் சிக்கியதால் குடும்பத்திற்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படாமல் இருக்க ஆசிரியை நேரடியாக அழைத்ததாக மோசடி கும்பலின் அதிகாரி கூறினார். அந்த ஆசிரியர் அழைப்பை நம்பி மிகவும் பயந்து விட்டார். சரி, அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மகனை அழைத்து விஷயத்தை சொல்லி பணம் அனுப்ப சொல்லியிருக்கிறார். மகன் அந்த அழைப்பின் எண்ணை சரிபார்த்த போது அதில் +92 முன்பது இருந்ததை கண்டு அது மோசடி என்று புரிந்து கொண்டார். இது ஒரு மோசடி என்று அவரின் அம்மாவிடம் கூறினார். சகோதரிடமும் பேசினேன், அவர் கல்லூரியில் இருக்கிறார், அவருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை என்றார். அதனால் பயப்படவும் தேவையில்லை என்று அம்மாவை சமாதானப்படுத்தி இருக்கிறார். ஆசிரியரோ மிகவும் பதட்டமாகவே இருந்தார். மகன் சொல்லும் போது அம்மா பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய போது நெஞ்சு வலிவிட்டதாக கூறினார். அதன் பிறகு அம்மாவின் உடல்நிலை தொடர்ந்து மோசமாகி கொண்டே போனது. அன்று இரவே நிலைமை மேலும் மோசமாகி அவர் இறந்து விட்டார். இந்த 2 சம்பவங்களும் மெய்நிகர் கைது மற்றும் மோசடியின் ஆழத்தை உணர்த்துகிறது. இந்த மோசடிகளில் சிக்குவதற்கு பல காரணிகளை வெளிப்படுத்துகிறது. 1, நம்பிக்கை. 2, அழுத்தம். 3, மோசடியின் சிக்கல்கள். 4, தெரிந்து கொள்ளாமை. 5, தீர்மானம் செய்யும் போது தனிமை. 6, உணர்ச்சி எமோஷனல். இந்த அம்சங்கள் அனுபவமிக்கவர்களையும் படித்தவர்களையும் பாமரனையும் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது. இத்தகைய மோசடியில் சிக்காமல் இருக்க விழிப்புணர்வு முக்கியமானது. நீங்கள் அத்தகைய அழைப்பை பெற்றால் எந்த விவரங்களையும் பகிர்வதற்கு முன்பு அழைப்பவரின் அடையாளத்தை சரிபார்க்கவும். அழைப்பின் நியாயத்தன்மையை உறுதிப்படுத்த அரசாங்க வலைதளங்கள் அல்லது பிற நம்பகமான ஆதாரங்களில் இருந்து அதிகாரப்பூர்வ தொடர்பு தகவலை பயன்படுத்தவும். அழைப்பாளரின் அடையாளத்தை நீங்கள் உறுதியாக அறியாத வகையில் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை தொலைபேசியில் பகிர வேண்டாம். உத்தியோகபூர்வமான அதிகாரிகள் தொலைபேசியில் முக்கியமாக தகவல்களை கேட்க மாட்டார்கள். மோசடி பெறுவர்கள் பெரும்பாலும் விரைவான முடிவுகளை எடுக்க கட்டாயப்படுத்துவார்கள், அவசர உணர்வை உருவாக்குவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடனடியாக பணம் செலுத்துவதற்கான கோரிக்கைகள் அல்லது சட்ட நடவடிக்கை அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்பு வந்தால் உடனடியாக காவல்துறை மற்றும் அது சம்பந்தமான நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவிக்கவும் என்று கூறி இந்த உரையை வழங்க வாய்ப்பளித்த ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு என் நன்றியை தெரிவித்து உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் இணைப்பு கொஞ்சம் பிக்கலா இருந்தது. நிறைய தகவல்களை, நிறைய விஷயங்கள், அதாவது ஃபேக்டா நடந்த நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு இந்த மோசடி இன்னைக்கு நம்மள சூழ்ந்துகிட்டு இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரபாயத்துலதான் நம்ம இருக்கிறோம். அதுவும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அச்சுறுத்தலாதான் இருந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான இணைய வழி மோசடி நமக்கு நடக்கிறது என்னன்னா, தகவல்கள், நம்மளுடைய நம்மளை பற்றிய தகவல்கள் அதுவே ஒரு மார்க்கெட்டிங் ஆகுறது. நம்மை பற்றிய தகவல்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்கிறதும், நமக்கு சேர்கிற அரசியல் விஷயம் உட்கொண்டு வெறுமனே ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாக மட்டும் இல்ல, நம்ம அரசியல் விஷயங்கள் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள் எப்படி இந்த இணைய வழியாக இன்றைக்கு மிக வேகமாக ஒரு பரவிட்டு இருக்கு. ஒரு புற்றுநோயை போல நம்முடைய மூளையை இன்றைக்கு ஆக்கிரமிச்சிருக்கிற செய்தியெல்லாம் உண்மையிலேயே நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துல நான் முதலே பேசணும்னு குறிப்பிட்ட ஒரு சரியான ஒரு சமயத்துல நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க தளம் வேறையாக இருந்தது. மிக முக்கியமா சரியான நேரத்துல இதை நம்மளுடைய கங்கா தொடர் இதை முன்னுணர்ந்து இந்த நிகழ்வை நம்ம ஒழுங்கமைச்சிருக்கிறது உண்மையே ஒரு பாராட்டுறதுக்குரிய விஷயம். நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இவர்கள் எப்படிலாம் அந்த நூதன ஈடுபடுறாங்கன்றது அது அப்பதான் மனித மூளை எப்படி கண்டுபிடிப்புகள் நம்மள ஆச்சரியத்தை ஆழ்கிறதோ, ஒரு பக்கம் இவங்களுடைய இந்த மோசடிக்கான அந்த அவங்களுடைய அறிவு ஒரு பக்கம் ஆச்சரியமா தான் இருக்கு. கோபம் கலந்த ஒரு
ஆச்சரியமாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கு. இது குறித்தான நிறைய தகவல்களை தோழர் பகிர்ந்துக்கிட்டாங்க. மற்ற தோழர்களும் தங்களுடைய கருத்துக்களும் அனுபவங்கள் பல்வேறு விஷயங்களும் எடுத்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம சம்மட் பண்ணி நம்ம நிகழ்வை முடிச்சுக்கலாம். நன்றி தோழர். கருத்து தெரிவிக்கிறவங்க சொல்லலாம். செல்வி மேடம், நான் பேசுறேங்களா? தோழர்களே, நான் பேசுறேன், காமு பேசுறேன். தோழர்களே, சலீம் அவர்கள் மிக அற்புதமாக இணைய மோசடி, இணைய கைது அப்படிங்கிற பல விஷயங்களை சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எல்லாத்துலயும் அடிப்படையா ஒரு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில அதையும் அவர் சம பண்ணி சொன்னாரு. 5 விஷயங்களை கவனமா இருக்கணும். என்னன்னா, சீக்கிரம் பணத்தை செலுத்துங்கிறதுக்கு அவங்க அடிச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் பயமுறுத்தல், உணர்ச்சி வயப்ப செய்தல், இது போன்ற உணர்வுகள் வந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது அந்த அழைப்பாளர்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய அத்தாரிட்டிய கேட்டு பெறுவதற்கும் கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளுடைய உரிமை அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. ஆகவே அதுதான் நமக்கான ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்மை பற்றிய தகவல்கள் இணைய வழியாகவோ அல்லது மென்பொருள் வழியாகவோ வேறு ஆட்களுக்கு செல்வதை தடுக்கவே முடியாது. அதுக்கு மிக எளிய உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மாதிரியான வீடியோஸை பார்ப்பீங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும். நான் வீடியோ யூடியூப் ஓபன் பண்ணா பிஜேபி ஆதரவான வீடியோ ஒண்ணு கூட சஜஸ்ட் ஆகும். நீங்க பேசுற ஆடியோ சரியா கேட்கல. எனக்கு மட்டும் இருக்கா இல்ல மத்தவங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கான்னு தெரியல. யார் கேக்குதா? மத்த யாராவது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இணைய சிக்கலா இருக்கு. எனக்குதான் அப்படி கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. உங்களுடைய இணையத்தை ஏதாவது சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால யூடியூப் ஓபன் பண்ணோம்னா, நான் ஒரு முறை கூட எனக்கு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு செய்தியோ அல்லது கடவுள் சம்பந்தமான பக்தி சம்பந்தமான சஜஷனோ வந்ததே கிடையாது. எல்லாமே நான் எந்த மாதிரியான கண்டென்ட் நான் விரும்பி பார்க்கணும் அதுதான் வருது. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம இப்ப வகைப்படுத்தி சொன்னாலும் இந்த ஏஐங்கிற கான்செப்ட் ஏற்கனவே வந்தாச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அது லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்திலிருந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் பர்ஃபெக்ட் இன் அவுட்புட் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அது ஏற்கனவே வந்தாச்சு. இன்னைக்கு பெரிய அளவுல பிக் டேட்டா அப்ளை பண்ணி பெரிய அளவுல வந்திருக்கு. அது இன்னும் பெரிய பெரிய அளவுல வெளியே போகுங்கிற அர்த்தம். ஆகவே நம்ம நம்முடைய ஹவு பிரைவேட் வி ஆர் அப்படிங்கிறது $1 million கொஸ்டின். யூ ஆர் நோ லாங்கர் பிரைவேட். ஆல்மோஸ்ட் ஆல் அவர் சம்பந்தப்பட்ட எல்லாமே பப்ளிக் வந்த ஒரு நிலைமை தான், ஸ்மார்ட் போன் இன்டர்நெட்லாம் வந்த பிறகு. ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். பயந்துக்க கூடாது, அவமான உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடாது. ஐயோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சா, இது வெளியே தெரிஞ்சா அவமானமே அப்படிங்கிற உணர்ச்சிக்கு ஆகாம அது தைரியமா எதிர்கொண்டு பணம் தர முடியாதுன்னோ அல்லது நான் உங்க ஐடியா வெரிஃபை பண்ணி அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மடிப்பிடலாம். இது போன்ற அழைப்புகள் எனக்கு நிறைய வந்திருக்கு. என்ன உங்களுடைய ஏடிஎம் கார்டு இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே எல்லாம் ஃபம்பிள் பண்ணி ஒரு முறை அவங்ககிட்ட சண்டையும் போட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்றீங்கன்னு நான் ஓப்பனா அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன கெட்ட வாட்டில திட்டிட்டு அவன் வச்சுட்டான். அந்த மாதிரி கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். ஆனா அவரே சலீம் சொன்ன பல உதாரணங்கள்ல உண்மை போலவே, அதாவது சில சில சமயத்துல போலி உண்மையை விட உண்மைத்தன்மை மிக்கதான் இருக்குங்கிறத நம்ம சலீமுடைய உதாரணங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற உதாரணங்களையும் நடப்புகளையும் தெரிந்து கொள்வது நம்முடைய விழிப்புணர்ச்சியை நாம் இன்னும் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுது. பணம் அவன் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை உடனடியா அனுப்பவே கூடாது. எந்த அளவுக்கு காலம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தலாம். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் பார்க்கலாம். அங்க அவனுடைய ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு எதுன்னா நம்முடைய அவமான உணர்ச்சி, நம்முடைய மானம் மரியாதை அல்லது கைது போன்ற நடவடிக்கைகள், இதுதான் அவனுடைய ட்ரம்ப் கார்டு. இதை பயன்படுத்தி தான் அவன் பணத்தை கறக்குறான்.
இன்னும் சொல்ல போனா இந்த சில பெரிய 6 கோடி எல்லாம் யாரோ கொடுத்ததா சொன்னாங்க, 50 லட்சம் 6 கோடி எல்லாம். அவங்களுக்குலாம் வந்து அதை விடவும் கூடுதலாக பிளாக் மணி இருக்கும். முறையான விசாரணை வந்து அதுவும் போயிருமே சொல்லிட்டு ஏதோ 10 லட்சம் போட்டும் 15 லட்சம் அப்படி அப்படி கூட இருக்கலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கூட இன்றைய இணைய உலகில் உள்ள ஆபத்துக்கள் ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேம்போக்காக தெரியும்னாலும் கூட நடைமுறை உதாரணங்களோடு எப்படி எப்படி அந்த அந்த வேலை வாய்ப்பு மோசடி தான் பயங்கரம். இங்கேருந்து தாய்லாந்து கூட்டி போய், அங்கேருந்து கம்பெனியை கூட்டி போய், அங்கேருந்து லாவோஸ் எங்கேயோ கூட்டிட்டு போய் மின்வெளியிடப்பட்ட வளாகத்துல வந்து அவங்க சட்டவிரோதமான இணைய செயல்பாடுகள்ல வந்து அவங்க துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. அதிபயங்கரமான செய்திகளா இருக்கு. அதுல வந்து எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பா இளைஞர்களும் இளைஞர்களும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்கிற தெரியுது. ரொம்ப அக்கறை எடுத்து பல தரவுகளை திரட்டி உரை வழங்கிய சலீம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். அடுத்து வணக்கம் ஆதிராம். சொல்லுங்க வணக்கம் ஆதிராம் பேசுறேன். ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது ஆதிராம்? கேக்குது கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க தோழர். சலீமுடைய அந்த உரை வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு வகுப்பு மாதிரியே இருந்தது. எந்தெந்த வகையில மோசடிகள் நடக்கிறது, எந்தெந்த வகையில வந்து பண திருட்டு நடக்குது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து தொழில்நுட்பங்களை வந்து எந்த அளவு வந்து அந்த சமூக குற்றவாளிகள், இணைய குற்றவாளிகள் வந்து பயன்படுத்துறாங்கன்றது நல்லா தெரியாது. ஆனா இது ஓரளவு படிச்சவங்க இல்ல நல்லா படிச்சவங்களை கூட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. நேரடியா பார்த்துருக்கேன். இந்த ஓடிபி நம்பர் கேட்டு நிறைய ஏமாந்துட்டு வருவாங்க, பேங்க்குக்கே வருவாங்க. வந்து ஓடிபி கேட்டாங்க, கொடுத்துட்டேன். இன்னும் அதிகமா வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற கிராமப்புற பெண்கள், இன்னும் கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஏமாந்து போக வாய்ப்பு உண்டு. இதோட வந்து இந்த மிரட்டல் என்பதுதான் வந்து நமக்கே ஒரு மிரட்டலா இருக்கு. நம்மளா வந்து இப்ப இணையதளத்தை வந்து பயன்படுத்துறோம் போது தொடர சொன்ன மாதிரி எந்த யூடியூப் பயன்படுத்துறோன்றது நம்ம இப்ப நான் கூட பார்த்தேன்னா எனக்கு பார்த்தா வெறும் தெருக்கூத்து தான் வரும். யூடியூப்ல போனோன்னா வெறும் தெருக்கூத்து இல்லை நாடகங்களா இதுதான் வரும். சிலர் வந்து உள்ள போகும்போது வேற மாதிரி இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி வந்து மிரட்டுற சமாச்சாரமும் இருக்குதுதான். ஆனா இந்த விழிப்புணர்வு வந்து பரவலா வந்து நம்மளும் வந்து தொண்டு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. உண்மையில ஒரு விஜிலன்ஸ் துறையில நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு மாதிரி தொடருடைய சலீமுடைய வகுப்பு இருந்தது. உண்மையில நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி. தொடர் வகுப்பு சலீம் அவருக்கு இன்னொரு விதத்தில் நான் பாராட்டு சொல்லணும்னு நினைச்சேன். நான் அதை வந்து தவற விட்டேன். அதாவது இந்த கலைச்சொற்கள் பூரா இனிய எளிய தமிழ் சொற்களை அவங்க பயன்படுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. கூடுமான வரை வந்து எல்லாமே சொன்னாங்க. நிகர்நிலை, எண்முறை, டிஜிட்டல் அப்படிங்கிறதுக்கு எண்முறை, அப்புறம் நிகர்நிலை. நிகர்நிலைன்னா லைவ் அப்படிங்கிற பொருள் நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படி இது பண்ணாரு அப்படின்னு தெரியல. அவர் தொழில் முறையாகவே இந்த கலைச்சொற்களை அவர் அதிகம் பயன்படுத்துறாரா என்னன்னு தெரியல. ரொம்ப சரளமா எல்லா டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கும் ஏன்னா அவருடைய மொழியில இருந்து பல சொற்களை நான் வந்து கத்துக்கிட்டேன். என்ன எண்முறைங்கிறத, டிஜிட்டல் வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத, இது மாதிரி ரொம்ப 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 கான்டெம்பரரியா இருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாவும் அப்டேட்டடா இருக்காரு. மொழி சார்ந்தும் ரொம்ப அப்டேட் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அவருக்கு அதுக்காக பிரத்யேகமான பாராட்டுக்கு. தொடர். அடுத்து யாராவது தொடர்? ஜார்ஜ்.
சலீம் வந்து ஏதாவது வீடியோ வீடியோ காணா இல்ல. சரி, ரைட், ஓகே. சலீமினுடைய ஜீவானாபா சிந்தனை பள்ளியில சலீமினுடைய 2வது உரை இது. இதற்கு முன்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றியுள்ள ஒரு விரிவான உரை. அதற்கே நிறைய பாராட்டுகளும் நிறைய எதிர்பார்ப்புகளும். சிலவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, சலீமுக்கு ஃபோன் நம்பரை கொடுங்க, மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாங்க. அப்ப கங்கானன்ட்ட கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை விஞ்சியக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து இந்த தலைப்புல வந்து அருமையான ஒரு உரை. தோழர் காம அவர்கள் சொன்னது போல அந்த ஒவ்வொரு அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்கள் அதை வந்து ரொம்ப அருமையாக நின்று நிதானிச்சு ஒரு வகுப்பாசிரியர், ஒரு கல்லூரி ஆசிரியர் உரையாற்று வந்து ஒரு சூழ்நிலை, ஒரு எண்ணத்தை தான் உருவாக்குச்சு. அருமையான ஒரு விழிப்புணர்வு உரை. இந்த இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் ஆதிராமன் தோழர் சொன்ன மாதிரி நிறைய படிச்சவங்க வந்து அது டாக்டரு, இந்த மாதிரி டீச்சர்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் நிறைய ஏமாந்திருக்காங்கன்னு சொல்லும்போது சாதாரண மக்கள் வந்து எவ்வளவு தூரம் ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல உருவாகுது. இதை வந்து நமக்குள்ளே பேசி இப்போ நம்ம ஒரு 8-9 பேர் இருக்கோம். நமக்குள்ளே இந்த உரையை வந்து பகிர்ந்துகிட்டதுனால நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. இது வந்து சாதாரண பொதுமக்களுக்கு அல்லது இந்த படித்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அவங்களுக்கு அதை உரையாற்று இது பண்ணணும். இது வந்து காவல்துறை, அரசு வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த மாதிரி உரைகள் வந்து அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நேரத்துல வந்து அது வந்து ரொம்ப பயன்பாடா இருக்கும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. யூடியூப்ல வந்து இந்த பதிவுகளை எல்லாம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு அதுல ஏற்றியாச்சுன்னா நிறைய பேருக்கு அது பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு தம்பி சலீம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி தோழர். அடுத்து வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? செல்வி மன்னன் நான் பேசுறோம். சரிங்க தோழர். அன்பான தோழர்களே, சலீம் வந்து இன்றைக்கு இந்த உரையை தயாரித்து இந்த பேசியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சென்ற மாதம் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு தயாரித்து வச்சிருந்தாலும் கூட அப்போ உள்ள சூழல்ல பேச முடியாம இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப வேலை நெருக்கடிகளை வந்திருக்கோம். அப்படி நெருக்கடியான நேரத்திலையும் கூட சிரமப்பட்டு தயாரித்து இன்றைக்கு இந்த உரையை நமக்கு தம்பி சலீம் வழங்கி இருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம தலைமையுரையாற்றிய நம்முடைய தோழர் செல்வி மனோ, அப்போ இந்த சலீம் தலைப்பை சொல்லி இதை பேசலாம்னு சொல்லும்போது நான் நம்ம ஆட்களை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் தோழர் செல்வி மனோ பொருத்தமாக இருப்போங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அது கரெக்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அவங்க சொல்லிட்டாங்கல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னை மாட்டினேன், இந்த இணைய மோசடி வந்து என்ன பதம் பார்த்ததுன்னு சொன்னாங்க. அதே போல விக்டருடைய பாடல், அந்த பழைய ஒரு பாடல், அதை அவ்வளவு அற்புதமாக அவன் பாடினான். அதே போல ஜார்தினுடைய ஒருங்கிணைப்பு எல்லாமே சிறப்பான விஷயம் இருந்து. சலீம் வந்து நம்முடைய இந்த ஜீவனாவ சிந்தனை பள்ளி இந்த வட்டாரத்துல அவனுடைய சிந்தனை முறையில வந்து ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருப்பதை நான் எப்போதுமே பார்த்துட்டு வரேன். சிந்தனை முறைங்கிறது மட்டும் இல்லாம என்னன்னா, அந்த சிந்தனை அவன் நமக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு முறை இருக்குல்ல, அந்த மெத்தடாலஜி, அவனுடைய அந்த மெத்தடாலஜி வந்து என்ன ரொம்ப கவரும். அவன் நம்முடைய நிகழ்ச்சியில எப்ப பேசினாலும் சரி, ஆஃப் ஹண்ட்ரட் பேசினாலும் சரி, அல்லது இந்த மாதிரி தயாரிச்சுட்டு வந்து பேசினாலும் சரி, அதுல என்னன்னா அவனுடைய ப்ரெசன்டேஷன்ங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். அது நம்ம இங்க இருக்கக்கூடிய எந்த தோழருக்கும் இல்லாத ஒரு மெத்தடாலஜி, அல்லது இங்க இருக்கக்கூடிய நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்டைல் அவன் தெரியும்.
அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. அதில் குறிப்பாட்டு நம்ம தோழர் காமு வந்து கலை சொற்கள் பற்றி அழகாக சொன்னாங்க. அவன் ஏறத்தாழ ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகள் பயன்படுத்தாமலேயே ஏறத்தாழ தமிழ், இப்போ நான் கூட இடைக்கிடைக்கு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அவன் வந்து ஆங்கிலம் கலப்பு இல்லாமலேயே இந்த விஷயத்தை பேசிய ஒரு முறைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த இதுல பார்க்கும்போது என்னன்னா அவனுடைய டோன் வந்து ஒரு மெஷர்டு டோன் என்று ஒரு சொல்லுவோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மெஷர்டு டோனாக இருந்து அந்த முதல்ல இருந்து அவன் வந்து கடைசி வர அதே டோன்ல அப்படியே கீப் பண்ணிட்டு வந்த ஒரு அழகை நான் பார்த்தேன். அது என்னன்னா ஒரு சீரான பேச்சு, சிறப்பான முறையில ஒரு கச்சிதமான ஒரு பேச்சு முறை. அத எனக்கு அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு வரக்கூடியது அது சரியா தப்பான்னு தெரியாது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டு நமக்கு பெண்கள் பேசக்கூடிய சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறோம். அது வந்து ஒரு தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஒரே நொடியில ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காட்டு பேசக்கூடிய ஒரு முறை. அந்த முறை வந்து நம்ம சலீமனுடைய பேச்சு முறையில இருந்தது. அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வார்த்தை தேர்விலும் அந்த விஷயத்தை விளக்கக்கூடிய முறையிலும் கூட சிறப்பாக இருந்தது. என்ன நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது வந்து இந்த இணையம் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஒண்ணு இல்ல, இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. இன்வெர்டர் இருந்த பிறகு அந்த இன்வெர்டர்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. சாதாரணமாட்ட கரண்ட் கட் ஆனாலும் இன்வெர்டர்ல நமக்கு இதாகும். இன்றைக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு எல்லாம் போயிட்டு போயிட்டுன்னா ஒரு 10-15 மினிட் அது சலியும் கடைசியில பேசி வரக்கூடிய 10-15 மினிட் வந்து எனக்கு நெட்டு கட்டு. அப்ப நெட்டு இல்லைங்கும் போது எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பேசாம தான் இருந்தேன். அடுத்தால கரண்ட் வருது வர நான் காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாட்டு இருந்தது. ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாரும் நிகழ்ச்சி நடத்திட்டு தான் இருந்தீங்க. நம்முடைய இந்த வெப்எக்ஸ் மீட்டிங் நடந்துகிட்டே தான் இருந்தது. அப்ப அது வந்து என்னன்னா நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய மிகப்பெரிய வெற்றி. நான் அதைத்தான் வரப்பிரசாதம் எனக்கு பங்கெடுக்க முடியல தவிர நிகழ்ச்சியில பங்கெடுத்த தோழர்கள் எல்லோருமே அந்த வெப்எக்ஸ் மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. திருப்பி நான் கரண்ட் வந்த பொழுது நான் வந்து திருப்பி அதுல இணைய முடியுது. ஆனா அதே நேரத்துல என்னன்னா அந்த நம்முடைய இந்த டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எப்போதுமே எனக்கு என்ன தோணும்னா அது வந்து இங்க வந்து குமரி மாவட்டத்துல வந்து அல்லது கேரளாவில் சொல்லக்கூடிய விஷயம் காயங்குளம் கத்தின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. காயங்குளம் கத்திங்கிறது என்னன்னா 2 பக்கமும் முனை இருக்கு. பொதுவாக ஒரு அடிவாள் அல்லது கத்திங்கிறது வந்து நமக்கு எதிர்முனையில அந்த முனை இருக்கும். காயங்குளம் கத்தியில என்னன்னா 2 பக்கமும் முனை இருக்கும். இந்த டெக்னாலஜி அப்படிப்பட்டதுதான். நாம் அது சரியாக பயன்படுத்தலைன்னா அது நம்மையும் வந்து தாக்கிடும். அப்ப நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்குது. நிறைய நடக்குது. குறிப்பாக இந்த நம்முடைய இந்த நவீன டெக்னாலஜியில் வளர்ந்த பிறகு, குறிப்பாக இந்த இன்டர்நெட் காரியங்களை உருவான பிறகு, குறிப்பாக ஆண்ட்ராய்டு போன் உருவான பிறகு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். குறிப்பாக முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் மாட்டின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். ஒரு நைஜீரியாவில் ஒரு அழகி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. இது ஆண்களுடைய சபலத்தை பயன்படுத்தக்கூடியது. இவன் உடனே அந்த பெண்ணினுடைய ஒரு அழகுல மயங்கி அவனும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பேச தொடங்கிடுவான். பேச தொடங்கியாச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா அங்க இருந்து ஒரு தகவல் வரும், நான் வந்து பெரிய ஒரு பணக்காரனுடைய மகளாகும், அங்க உள்ள சில சட்ட சிக்கல் காரணமாக என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை முடங்கி கிடக்குது, அப்ப அதுக்கு நீங்க உதவி பண்ணியாச்சுன்னா அந்த சொத்துக்களை கூட நம்ம மீட்டு கொண்டு வந்து நாம சந்தோஷமாக வாழலாம்ன்ற ஒரு இடத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே இவன் அந்த ட்ராக்ல விழுந்து அப்ப அதை செய்யறதுக்கு பணம், முதல்ல கொஞ்சம் பணம் வேணும். அப்போ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு வாங்கி அந்த ஃபேஸ்புக் நட்புல வந்து இப்படி மாட்டி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இருக்குது. அதே போல நம்ம காமு சொன்னது போல எனக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்தது. குறிப்பாக பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு நிறைய டைம்ல இந்த சிக்கலை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம இதுவரை நம்ம இந்த மாட்டல. ஏன் மாட்டலன்னு சொல்லிச்சுன்னா அவனை நம்ம திருப்பி கேள்வி கேட்போம். திருப்பி கேள்வி கேட்கும் போது நான் கேட்பேன், உடனே நீங்க இந்த பேர் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு, நம்ம அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்து சிக்கல் இருக்குது, நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து உடனே அப்டேட் பண்ணணும், இல்லாட்டி அக்கௌண்ட் வந்து நாங்க இது பண்ணிடுவோம், அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம்.
அப்போ இது என்னன்னு கேட்கும்போது என்னன்னா பேசிட்டு வரும்போது அப்போ நான் கேட்பேன், நீங்க எந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா? அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம். அப்போ ஹெட் போஸ்ட் ஹெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை, கான்டாக்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. உண்டுன்னா நம்முடைய பிரான்ச் ஆஃபீஸ்ல தான் கான்டாக்ட் பண்ணும். நான் இப்போ சொல்றேன், நான் நீங்க சொல்லிட்டீங்களா, நான் இன்னைக்கு காலையிலே நான் வந்து பேங்க்ல போய் நான் நீங்க சொன்ன அந்த பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன், ஆதார் கார்டெல்லாம் போட்டு அப்டேட் பண்ணி செய்திருக்கேன்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு உடனே பதட்டம் உருவாகும். பதட்டம் மட்டும் இல்லை, அவனுக்கு கோபம் உருவாகுது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவன் வந்து என்னது, அவன் நம்மளை வந்து ஒரு ஏதோ ட்ராப் பண்றான், நம்ம மாட்ட வைக்கிறாங்க, உங்களுக்கு மனசாகும். இப்போ இந்த வகையில நம்ம என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல என்னன்னா, நீங்க வெளியே போகும்போது எப்படி போக வேண்டியது இருக்குன்னா, நம்ம மந்திரவாதி வந்து மந்திரத்தை போடும்போது முதல்ல தன்னை கட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடுவதற்கு சொல்லுவாங்க நம்முடைய நாட்டு வழக்கத்துல. அவன் மற்ற காரியங்களை செய்வதற்கு மந்திரத்தை போடுவதற்கு முன்பு தன்னை கட்டி கொள்ளுவதற்கு ஒரு மந்திரத்தை போட்டுதான் மந்திரத்தை பேசணும். அதே போலதான் இன்னைக்கு உலகம் இருக்குது. ஏன்னா இந்த நவீன உலகத்தில் நம்ம வந்து முழுக்க கண்காணிக்கப்படுறோம். எங்க வேணாலும் நம்மளை வந்து இழுத்து கொண்டு விடக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. கண்காணிக்கப்படுவது நம்முடைய பயத்தை அல்லது நம்முடைய மன உணர்வுகளை பயன்படுத்தி நம்மளை வந்து எங்கேயாவது இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை வந்து சலீம் வந்து புரிந்து கொண்டு அதை இன்றைக்கு ஒரு தலைப்பாக, ஒரு அங்கு எங்கேயோ சொல்லக்கூடிய ஒரு தகவலாக சொல்லாமல் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டு இணையத்துல இந்த மாதிரிப்பட்ட மோசடிகள் நடக்குது, இந்த மோசடிகள் இப்படிப்பட்ட மோசடிகள், அந்த மோசடிகளுடைய ஒரு பயங்கர விஷயம் வந்து அந்த மெய்நிகர் கைதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு, வர்ச்சுவல் அரெஸ்ட். அப்ப என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து நம்ம இந்த இது என்னது பம்பாயில இருக்கக்கூடிய சாதா உலகத்தை சொல்லும்போது அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல என்னன்னா இன்னைக்கு இந்த இணைய உலகத்துல நம்ம அறியாத ஒரு அண்டர் வேர்ல்டு வந்து ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. நம்முடைய ஊர்லயும் உலகத்திலையும் எல்லா இடத்துலயும் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு. எனவே இதுல வந்து இந்த உரைங்கிறது நமக்கான இந்த விஷயங்கள் பற்றி ஒன்று ரெண்டு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னைக்கு சலீம் வந்து அது வந்து ஒரு வடிவுபடுத்தி இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய உரை என்பது மிக சிறப்பான உரையாக இருந்தது. நம்ம நிறைய பேருக்கு நம்ம பெரும்பாலும் இனி இந்த மாதிரிப்பட்ட எங்கேயுமே மாற்ற மாட்டோம். ஏன்னா வருது சில இடங்கள்ல நம்ம நோக்கி வரும்போது நாம உடனடியாக நம்மளை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளலாம். நம்மோடு அறிமுகம் இல்லாத, நம்மோடு பரிச்சயம் இல்லாத ஆட்களோடு நம்ம வந்து இது பண்ணும்போது சிக்கல் இருக்கு. உதாரணமாட்டு இப்போ நம்ம வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, முன்னாடி எல்லாம் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது யாராவது கை காட்டியாச்சுன்னா பைக்கை நிப்பாட்டி நான் கூட்டிட்டு போயிருக்கிறேன், நான் போயிருக்கிறேன். ஆனா இப்போ நான் கூட்டிட்டு போறது இல்லை. உண்மையில சொல்றேன், கழிஞ்ச ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து பைக்கில் போகும்போது யாராவது கை காட்டி எனக்கு தெரிஞ்சவங்கன்னா நின்று செய்துட்டு போவேன், அல்லது இந்த பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி தாங்க நிப்பாட்டியாச்சுன்னா நான் கூட்டிட்டு போவேன். அது இல்லைன்னா மற்றபடி இது பண்ணபடி நான் வந்து செய்யறது கிடையாது. ஏன் செய்யறது கிடையாதுன்னா பின்னாடி வரக்கூடியவனுடைய நோக்கம் என்னங்க சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்போ எங்கெங்க என்னென்ன தப்புகள் நடக்கு, இல்லாட்ட என்னென்ன முயற்சிகள் நடக்கு, நமக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்கு. அதனால நாமும் நம்ம எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். குறிப்பாக இணையத்தை பொறுத்த அளவில் இணையம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் கூட அது நம்ம எங்காவது கொண்டு வீழ்த்தக்கூடிய ஆபத்தும் அதில் இருப்பதால் நாம் அதுல எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்முடைய சலீமினுடைய உரை வந்து மிகச்சிறப்பாக காட்டியிருக்குது. சலீமுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா அவன் வந்து நம்முடைய கூட்டத்துல நம்முடைய தோழர்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஒரு 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 எனது சிந்தனை ஒரு உலகத்துல நம்ம வந்து லாந்திட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய உலகமாக இருக்குது. அதுலயும் சலீம் வந்து நிறைய ரொம்ப கூர்மையான ஒரு சிந்தனையாளனாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி. அந்த வகையில அவனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கலந்து கொண்ட தோழர்கள் மெய்நிக சந்திப்பிலும் அதே போல முகநூல் நேரலையும் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நிகழ்வை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சலீம் தோழர்.
பேசணுமா? சலீம் நீங்க ஏதாவது சம்மப் பண்றதுன்னா பண்ணுங்க. ஓகே, சலீம் சலீம் ஒரு சந்தேகம். சொல்லுங்க சொல்லுங்க. இஷ்டம் போற பேசுறீங்களா இல்ல டெக்ஸ்ட் வாசிச்சீங்களா? இஷ்டம் போற பேசுறீங்களா, அதாவது நீங்களா இஷ்டம் போறா பேசுனீங்களா அல்லது எழுதி வச்சு அதை வாசிங்களா? அந்த அளவுக்கு இருந்தது. எல்லா இதையும் நான் என்னன்னா ஒரு முதல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவேன். என்ன பேசணுங்கிறத ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவேன். இப்போ உங்களுடைய தலைப்பு வந்து இணைய 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 இதுவும் மெய்நிகர் கைது, இணைய குற்றங்களும் மெய்நிகர். அப்போ நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முதல்ல வந்து இது என்னெல்லாம் நடக்குதுங்கிற அதை பத்தியான ஒரு இதுவும், அதுக்கப்புறம் வரக்கூடியதுல வந்து மெய்நிகர் கைதுகளை பற்றியும் உள்ள இது கொடுங்க. சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல வந்து பேசுறதுக்கான இடம் வந்து நிறையவே இருக்கு. ஆனா ஒரு உரை என்பது என்னுடைய ஒரு பார்வையில் ஒரு உரை என்பது மேக்சிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான். அந்த 45 நிமிஷத்துல அந்த உரையை வந்து கட்டுக்கோப்பாக எப்படி கொடுக்க முடியுமோ, அதுக்குள்ளால என்ன தகவல்களை நாம் பரிமாற முடியுமோ அந்த தகவல்களை பரிமாறணும். அதுக்கு மேல போகணும்னா ஒரு 5 நிமிஷம், மேக்சிமம் ஒரு 10 மினிட்ஸ். அந்த 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 ஒரு ஒரு இதை மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்து வைக்கணுமே தவிர அதுக்கு மேல வைக்க கூடாதுங்கிறதுல இந்த உரையை நான் கட்டமைச்சல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா 45 நிமிஷத்துல அந்த உரையை நான் முடிச்சிருப்பேன். 45 நிமிஷத்துக்குள்ள உரையை முடிக்கணுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ளால இனியும் பேசுறதுக்கு. ஆனா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்த மாதிரி உள்ள மெய்நிகர் கைதுல தான் மெயினாக வந்து என்ன பண்றாங்கன்னா, மாட்டும் போது ஒரு விஷயம் அதுல முக்கியமான புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காசு கொடுக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சொல்லும் அந்த 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 விஷயத்திற்கு உள்ளால இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பார்சல் போயிருக்குன்னா இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க அதுக்குள்ளாடி. இதுல முக்கியமான இப்போ கேரளாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரபலம் அவரு இந்த மாதிரி ஒரு கால் வந்து உங்களுடைய இந்த இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஐடி நிறுவனம், அந்த ஐடி நிறுவனத்துக்கு கூட உங்களுடைய ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் பேசி நீ காசு அனுப்புங்கன்னு சொன்ன உடனே இவர் ஓகேன்னு சொல்லிட்டு பேங்க்கு போய் காசு அனுப்ப போயிருக்காரு. பேங்க்ல உள்ள அந்த காசு அனுப்பக்கூடிய அந்த காசோலாளர் வந்து சொல்லிருக்காரு, சார் இது வந்து மோசடியாக்கும், நீங்க காசு அனுப்ப வேண்டாம். இல்ல நான் இந்த மாதிரி இது எனக்கு இருக்குது, என்ன பணம் பரிமாற்றம் இருக்குது அப்படின்னு அவங்க கூட இவர் ஆர்கியூ பண்ணிருக்காரு பேங்க் இவரு கூட. சோ இதுல பண்றக்கூடியவங்க ஏதோ ஒரு விதத்தில் இதுல வந்து அவங்க வந்து நம்ம வந்து அந்த அவங்களுடைய பதட்டம் அவங்களுடைய இது எல்லாமே இல்ல, அதையும் மீறி ஏதோ ஒரு புள்ளியில் அவங்களுக்கு இதுல தொடர்பும் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துல தொடர்பு இருக்குது. சோ அதனால இவங்க பதட்டம் அடைக்கிறாங்க. இப்போ நம்ம செல்விமன் அவங்க சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன் இதாயிடுச்சுன்னு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பதட்டம் இல்லாத காரணம் அது அவங்களை சம்பந்தப்பட்ட எதுவுமே அதுல இல்ல, அவங்க நேரடியான இன்வால்வ்மெண்ட் எதுவுமே அதுல இல்ல அவங்களுக்கு. ஆனா இதுல பணத்தை விட்டவங்களை எல்லாருக்குமே நேரடியான இது 6.5 கோடி விட்டவனுக்கு என்னன்னா அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவனுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கான்னு ஒரு வருஷமா அந்த காசை அவன் வந்து அனுப்பியிருக்கான். கடைசியில காசு திருப்பி கட்டுறதுக்கு சொல்லியாச்சுன்னா நீ இவ்வளவு டாக்ஸ் கட்டலைன்னா அவன் காசு வராதுன்னு சொல்லி அந்த காசு மொத்தம் போச்சு. சோ ஒவ்வொரு விதமான ஆட்களும் ஒவ்வொரு விதத்துல வந்து இதுல வந்து மாற்றாங்க. ஆனா நிறைய மாற்றங்கள்ல 80% ஆட்களுக்கு மேலும் இதை வந்து பொது வழியில் சொல்வதில்லை. நான் சொன்னேன்ல, இவங்க NDTV-னுடைய இந்த வேர்ல்ட் சம்மிட்ல மித்தல் அவருதான், அவருடைய கம்பெனி இங்க உள்ள கம்பெனிக்கு அவரை போல குரலை வந்து இது பண்ணி காசு பறிக்க வரணும்னு இங்க ஒண்ணு யோசிச்சுங்க. ஏஐ த்ரூவட் ஏஐல வந்து உங்களோட இதுல முக்கியமான விஷயம், உங்க மகளோ உங்க மகனோ யாராவது இதுல இப்படி சிக்கி இருக்கிறாங்கன்னு இல்லைன்னா அவங்களுடைய குரலை இது பண்ணுவாங்க. என் மகன் என்ன கூப்பிட்டான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி, உனக்கு ஒரு கால் வந்ததா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இல்ல எனக்கு கூட படிக்கிற 2 பொண்ணுங்களுக்கு அப்பாவுக்கு கால் போயிருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ இதுல வந்து போதைப் பொருள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு கால் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன கால் ஒன்றும் வரலையே, எனக்கு அப்படி வரலையே என்ன. அவங்க பணம் பறிக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க இது பண்ற. அப்போ அந்த பொண்ணுடைய குரலை வந்து இவங்க கரெக்டா இவருக்கு கேட்பிச்சிருக்காங்க டெலிபோனுக்குள்ள. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு ஒத்துமை இருக்கு. சோ நீங்க என்ன வந்தாலுமே நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருந்து இதை டீல் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கும். இது மேலும் பல வழிகள்ல வந்து இப்போ வந்து புதுசா ஏஐ யூஸ் பண்ணி பல இதுல வந்து இப்போ வரக்கூடிய காலங்கள்ல வந்து மோஸ்ட்லி நடக்கும். அது உங்களுடைய வங்கி கணக்கா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய முகநூல் புத்தக அக்கௌண்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். ஒரு ஏதாவது ஒரு வரக்கூடிய ஒரு மெசேஜை வந்து கிளிக் பண்ணதுக்கு முன்னால நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, நம்மள்ட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பட்
மக்கள் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர்னா வெளியே சொல்ல முடியாத நிறைய பேர் இருக்காங்க. புகார் கொடுக்கவே செய்யல. இதுல ரொம்ப குறைந்த ஒரு 5% பேர் மட்டும்தான் புகார் கொடுத்துருக்காங்க. பாக்கி யாருமே செல்லுமா நாங்க சொன்னாங்கல்ல, போலீஸுக்கு போகணுமா, போனா என்ன நடக்கும், இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர போய் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பதிவு பண்ணணும், அப்பதான் ஒரு விழிப்புணர்வு வருங்கிற அந்த பதிவு பண்ணல் கூட மக்கள்கிட்ட கிடையாது. இந்த பதிவு பண்ணணும்ல, எனக்கு ஒரு இப்படி நடந்திருக்கு, பாக்கி உள்ளவங்க இந்த பதிவு இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இதை பேசிக்கா நம்ம யாருமே செய்யறது இல்லை. ஸோ அதுவும் இதற்கான ஒரு இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா உரையினுடைய அந்த இதை மணித்துளிகளை கணக்காக்கிதான் நான் உரை வடிவமைச்சல நிறைய விஷயங்கள் சொல்லல. அதனுடைய சாராம்சம் மட்டும் சொன்னா, நான் என்னோட கருத்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி. அது வார்த்தைகள் எழுதிட்டு தமிழ் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப விருப்பம். நான் முன்னாடியே தமிழ் மட்டுமே பேசுவதற்கான ஒரு பிராக்டிஸ்லயும் இருந்தேன். ஒன்லி தமிழை மட்டும் பேச வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு இதுல இருக்கும்போது நிறைய தமிழ் வார்த்தைகளை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னன்னா அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாவே அங்கிருந்து எடுத்துருவேன். நான் எடுத்து பேசினேன். ரொம்ப நன்றி. கருத்து சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உரை நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இனி அடுத்த வேற ஏதாவது இதே மாதிரி உள்ள உரையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிறந்த நேர்த்தியான ஒரு வகுப்பு தான். ஏன்னா எடுத்துக்கொண்ட அந்த நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குல்ல, நடந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டுகள்லாம் வெவ்வேறு விதமா ஒரு பயிற்சி தான். நம்ம பாக்குறவங்களுக்கும் இல்ல நம்ம கூட உடன் பயணிக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் நடக்குதா, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல மிக முக்கியமா நம்ம மீண்டும் கவனப்படுத்திக்க வேண்டியது, நான் தோழர் திருவானந்தம் தோழர் அவங்க சொன்ன விஷயத்தான் நான் நினைக்கிறேன். முதலாளித்துவ உலகம் திரும்பி சொல்றது ஒருத்தருடைய தனி மனித உரிமை, அப்புறம் அவங்கள தனித்த விஷயம், பிரைவசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ரொம்ப முன்னெடுக்குது எப்ப பார்த்தாலும். ஆனா அதுக்கு நேர் எதிரான விஷயங்களை தான் அது செஞ்சு நீங்க அதை உணர முடியும். அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குற விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம், அதை பத்தின விஷயங்கள் நமக்கு கூகுள் உடனடியா காட்டும். ஆனா நம்மளோட வாய்ஸ் அது போன நம்ம அதோட எந்த தொடர்பும் இல்லாம போன்ஸ் தனியா இருந்தா கூட அது நம்மள ஒரு வாட்ச் டாக் மாதிரி நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய தகவல்கள் விற்பனை ஆகுதுன்றது அதுக்கு இன்னொரு விஷயம். அப்போ ரொம்ப விழிப்புணர்வோட நம்மை பாதுகாக்க வேண்டிய அரசு நம்மளை பாதுகாக்கிற தவற இடத்துல நம்ம ஒவ்வொருவரும் மிகவும் விழிப்புணர்வோட, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சமூக வேலைகள்ல ஈடுபடுறத நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் தேவை இருக்க ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். மிக சரியான ஒரு நேரத்துல சரியான விஷயத்தை ஒழுங்கமைத்த கங்கா தோழருக்கும் அழகான உரையை இந்த மீண்டும் சலீம் தோழருக்கும் நன்றி சொல்றேன். மிக அருமையான ஒரு பாடல், பொருத்தமான ஒரு பாடலை சொன்ன விக்டர் அவர்களுக்கும், கருத்து சொன்ன அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. அடுத்த நம்மளுடைய நெய்கின சந்திப்புல அனைவரும் சந்திக்கலாம். நன்றி தோழர். கங்கா தோழர், நீங்க முடிவு பண்ண முடியும். ஆமா, சரி தோழர்களை, நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் வாழ்த்து. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.